Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about nuclei. ஓகே, ஸோ nuclei சாப்டர் நம்மளுக்கு கிளாஸ் 12 இருக்கு இல்லையா? ஸோ இதோட பார்ட் 1 ஓட லைவ் வந்து நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் நான். ஸோ அதோட லிங்க் வந்து நம்மளோட சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போய் பிளேலிஸ்ட்குள்ளே போங்க. பிளேலிஸ்ட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் திஸ். ஓகே, அதாவது பார்ட் 1 ஓட வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது வந்து நம்மளுக்கு பார்ட் 2. ஓகே, ஸோ இந்த பார்ட் 2ல் வந்து நம்ம முக்கியமான இந்த சாப்டரோட கோர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போன இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் என்னென்ன தேவையான விஷயங்கள் உங்களுக்கு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் தெரியலனாலும் எல்லா பேசிக்ஸும் உங்களுக்கு பார்ட் 1லேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்கலன்னா அதை பார்த்துருங்க. ஓகே, சரி, எனக்கு பேசிக்ஸ்லாம் தெரியும்னா நம்ம பார்ட் 2ஓட மூவ் பண்ணலாம். ஓகே, இந்த லைவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகே, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட்ப்பா. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கவனிங்க. ஸோ போன தடவை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ் பற்றி பேசிக்கான டீட்டெயில்ஸ். ஓகே, நியூக்ளியஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, நியூக்ளியான்ஸ் இருக்குது, ஐசோடோப், ஐசோமர்ஸ், ஓகே, ஐசோபார்ஸ், எவ்ரி திங் வி ஹவ் சீன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி, நியூக்ளியஸ் ஸ்டெபிலிட்டி. நியூக்ளியஸ் எப்போல்லாம் ஸ்டேபிளாக, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆட்டம் எப்போ ஸ்டேபிள்னு சொல்லிட்டு நீங்கள் எதில் படிச்சிருப்பீங்க? கெமிஸ்ட்ரியில். ஒரு ஆட்டம் எப்போ ஸ்டேபிளாக இருக்கும்? ஓகே, ஸோ இது ரியாக்ட் ஆகுமா ஆகாதா, இல்லை இது இப்படியே இருக்குமா அப்படின்லாம் இருக்குது இல்லையா? இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஆட்டமோட ஸ்டெபிலிட்டி வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படித்த மாதிரி ஃபிசிக்ஸில் வந்து we are going to see about what நியூக்ளியஸோட ஸ்டெபிலிட்டி. நியூக்ளியஸ் ஸ்டெபிலிட்டியை நம்ம எப்படிலாம் சொல்ல போகிறோம் அப்படின்றத we are going to see. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு we are going to start with what ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸை பற்றி உங்களுக்கு இப்போது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து இப்போ நான் ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த சார்ட் வந்து இன்டர்நெட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்காது. நானாக இதை கைப்பட நிறைய இடத்துல வந்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி சிம்பிள்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் யூ டேக் அண்ட் கீப். ஓகே, இல்லைனா நீங்கள் நோட்ஸில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஓகே, நோட்ஸில் எழுதுங்க, கைப்பட எழுதுனீங்கன்னா இன்னும் மறக்காது உங்களுக்கு. ஓகே, ரைட்ப்பா. ஸோ இப்போ வந்து ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். இப்போது நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, அதுவும் நம்ம எங்கே படித்தோம்? ஃபோட்டான் சொல்லிட்டு ஒன்று டியூல் நேச்சர்லேயும் படித்தோம்ல. ஸோ எலக்ட்ரான் தெரியும், ப்ரோட்டான் தெரியும், நியூட்ரான் தெரியும், அதுக்கப்புறம் என்ன தெரியும்? ஃபோட்டான். ஓகே, டியூல் நேச்சரில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இஸ் அ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஃபோட்டான் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா? ஸோ ஒரு 4 இது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்னும் நிறைய ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் தெரியலனா இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஆக்சுவலி மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் ஈஸி தான், வித் த சிம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட்ப்பா. ஸோ நம்பர் ஆஃப் நேம் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரான் சொல்லி படிச்சிருக்கீங்க ரைட்டா? இப்போ எலக்ட்ரான் வந்து ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆன்டி பார்ட்டிக்கல் இருக்குது. சரி, இப்போ எலக்ட்ரான் இஸ் அ பார்ட்டிக்கல், அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்மளுக்கு ஆன்டி பார்ட்டிக்கல் ஒன்று இருக்குது. அதாவது அதோட ட்வின் பேர் மாதிரி, அதோட ட்வின். ஓகே, எலக்ட்ரான் எப்படியோ அதோட மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த ஆன்டி பார்ட்டிக்கலுக்கும் இருக்கும். சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ரொம்ப 1-2 ப்ராப்பர்ட்டி தான் சேஞ்ச் ஆகும். மற்றபடி இப்போ ஒரு பார்ட்டிக்கல் சொன்னோன்னா அதுக்குன்னு ஒரு ஆன்டி பார்ட்டிக்கல் டெஃபினட்டாக இருக்கும். அந்த ஆன்டி பார்ட்டிக்கலுக்கு எக்ஸாக்டாக மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் சேமாக இருக்காது. ஓகே, ரைட். ஸோ கவனிங்க, இப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கலாம். நேம் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் எலக்ட்ரான். எலக்ட்ரானோட சிம்பிள் தெரியலனா இப்போ நோட் பண்ணிக்கோங்க, E⁻. ஓகே, E⁻- அப்படின்னு சொல்லுவான். இல்லைனா இன்னொரு சிம்பிள் இருக்குது எலக்ட்ரானுக்கு, -1 β⁻0. -1 β⁻0 அப்படின்னும் சொல்லுவான். ஸோ எலக்ட்ரானுக்கு 2 சிம்பிள் இருக்குது, E⁻-E, E⁻-1 β⁻0. இப்போ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் -E. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் -E, தட் இஸ் 1.66 × 10⁻−19 கூலும். ஸோ மைனஸ்ன்றது என்னது? -1.6 × 10⁻−19. ஸோ எலக்ட்ரானோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா E⁻- and -1 β⁻0. அதே மாதிரி சார்ஜ் வந்து என்னது? -E. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், சார்ஜை பொறுத்த வரைக்கும் -E. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பார்ட்டிக்கல் இருந்து அதுக்குன்னு என்ன இருக்கும்? ஆன்டி பார்ட்டிக்கல். ஸோ ஆன்டி பார்ட்டிக்கலுக்கு பேர் வந்து என்னென்னா பாசிட்ரான். ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டு நோட், ரைட்? ஒரு எலக்ட்ரான் இருந்தால் அதுக்குன்னு ஒரு ஆன்டி பார்ட்டிக்கல் இருக்குது. சரி, எதெல்லாம் சேமாக இருக்குதுன்னு பார்க்கலாம்.
இப்போ சிம்பிள் ஆஃப் ஆன்டிபார்ட்டிக்கல். ஓகே, இந்த ஆன்டிபார்ட்டிக்கலோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் ப்ளஸ். இங்கே எலக்ட்ரானுக்கு இ பவர் மைனஸு, இங்கே இ பவர் ப்ளஸ். இன்னொரு சிம்பிள் என்னது +1 பீட்டா பவர் 0 அப்படியும் சொல்லுவான், இல்லை இ பவர் ப்ளஸ்ன்னே சொல்லுவான். எனிதிங் யூ கேன் யூஸ். அதுக்கப்புறம் வாட் இஸ் அ சார்ஜ் ப்ளஸ் இ. ஸோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் மைனஸ் இனா பாசிட்ரானுக்கு என்னது ப்ளஸ் இ. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் மாறும், ஸ்லைட் சேஞ்ச். ஸோ இதுக்கு மைனஸ் இனா இதுக்கு என்னது நம்மளுக்கு ப்ளஸ் இ. ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் இட்ஸ் ஆன்டிபார்ட்டிக்கல் பாசிட்ரான் ரெண்டுத்துக்குமே மாஸ் என்னது எம்இ தான். மாஸில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எலக்ட்ரானுக்கும் பொசிட்ரானுக்கும் என்னது சேம் மாஸ். ஓகே ரைட். ஸோ அதில் உங்களுக்கு சேஞ்சஸ் இல்லை. வாட் அபவுட் த ஆவரேஜ் லைஃப்? ஆவரேஜ் லைஃப்னால் என்னென்னா அதோட லைஃப் டைம் எப்படி இருக்கும் இன் செகண்ட்ஸில் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஆவரேஜ் லைஃப்னால் இப்போ வந்து சில பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்னா உருவாயிட்டு அப்புறம் மறைஞ்சிரும். தட் இஸ் இட் டிஸப்பியர்ஸ். ஓகே சில பார்ட்டிகல்ஸ் அது மாதிரி இருக்குது. ஸோ அப்போது இப்போ இந்த எலக்ட்ரான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த எலக்ட்ரான்ஸோட ஆவரேஜ் லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் எண்ட்லெஸ். இட் இஸ் அ ஸ்டேபிள் ஒன். ஓகே, ஸோ எலக்ட்ரானுக்கும் சரி பாசிட்ரானுக்கும் சரி மாஸ் வந்து சேமு. அட் த சேம் டைம் ஆவரேஜ் லைஃப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லிடலாம், இன்ஃபினைட்லி இட் இஸ் ஸ்டேபிள். தட் இஸ் இட் இஸ் அ ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம், இன்ஃபினைட் லைஃப் டைம். சரி, இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், ப்ரோட்டானுக்கு வந்து சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ். அதுக்கப்புறம் 1H1. ஹைட்ரஜனோட நியூக்ளியஸில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஹைட்ரஜனோட நியூக்ளியஸில் we only have what proton. ஸோ 1H1 போட்டாலே இட் ரெப்ரசன்ட்ஸ் வாட் ப்ரோட்டான், இல்லைனா பி ப்ளஸ், பி பவர் ப்ளஸ். அதே மாதிரி ஆன்டி ப்ரோட்டானுக்கு பி பவர் மைனஸ், ஆன்டி ப்ரோட்டானுக்கு பி பவர் மைனஸ். சார்ஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டானுக்கு ப்ளஸ் இனா ஆன்டி ப்ரோட்டானோட சார்ஜ் என்னது மைனஸ் இ. ஓகே, அதோட மாஸை பொறுத்த வரைக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஸோ 1836 டைம்ஸ் ஆஃப் எம்இ அப்படின்னு எழுதியிருக்கேன் கரெக்டாக. 1836 எம்இ. அப்படின்னா என்ன அர்த்தம், மாஸ் ஆஃப் எலக்ட்ரானோட 1836 டைம்ஸ் வந்து என்னது கிரேட்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ சிம்பிள் வந்து பி ப்ளஸ் 1H1, இதுக்கு வந்து பி மைனஸ் ஆன்டி ப்ரோட்டானுக்கு. சார்ஜ் மட்டும் வேரியேஷன் ஆகுது. மாஸ் ரெண்டு பேருக்குமே சேம் தான், ப்ரோட்டானுக்கும் சரி ஆன்டி ப்ரோட்டானுக்கு ரெண்டு பேருக்குமே மாஸ் சேம். ஆவரேஜ் லைஃப் பார்க்கும்போது இட் இஸ் ஸ்டேபிள். ஓகே, இட் இஸ் அன்ஸ்டேபிளாக கிடையாது. இட்ஸ் நாட் கோயிங் டு டிகே அண்ட் ஆல். ப்ரோட்டான் இருந்தால் இட் இஸ் ஹேவிங் இன்ஃபினைட் லைஃப் டைம். ஸோ இட் இஸ் ஸ்டேபிள். சரி, இப்போ நியூட்ரான் நம்மளுக்கு தெரியும். நியூட்ரான் இருக்கு இல்லையா, 0n1. அதோட சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0n1 அப்படின்னு, n பவர் 1 அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அதுக்கு இன்னொரு சிம்பிள் என்னென்னா வெறும் என்னன்னு போடலாம். வெறும் என்னன்னு போட்டிங்கனாலும் நியூட்ரான் தான். 0n1 அப்படின்னு போட்டிங்கனாலும் இட் இஸ் நியூட்ரான். புரியுதா? ஓகே, ஸோ வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் அ நியூட்ரான்? 0. சார்ஜ் ஆஃப் த நியூட்ரான் இஸ் 0. நம்மளுக்கு டவுட் இல்லை. இப்போ ஆன்டி நியூட்ரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா n பார். நியூட்ரானுக்கு என்னன்னா ஆன்டி நியூட்ரானுக்கு என்னது n பவர் பார். ஓகே, சார்ஜ் வந்து 0. அதே மாதிரி ஆன்டி நியூட்ரானுக்கும் சார்ஜ் என்னது நம்மளுக்கு 0. ஸோ ரெண்டு இதுலையுமே சார்ஜ் 0. மாஸை பொறுத்த வரைக்கும் என்னது, மாஸுக்கு பொறுத்த வரைக்கும் 1839 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ 1839 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் வாட் எலக்ட்ரான். ஓகே, 1 minute. ஓகே, 1839 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே ரைட். இப்போ இந்த சிம்பிள் வந்து நியூட்ரானுக்கு ஆன்டி நியூட்ரானுக்கு n பார், நியூட்ரானுக்கு 0n1 n பவர் 1 ஆர் ஜஸ்ட் என்னன்னு சொல்லலாம். சரி, இப்போ நியூட்ரினோ அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இருக்குது. நியூட்ரினோ அதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல். சரி, இதில் உள்ளதெல்லாம் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நியூட்ரினோ அப்படின்னு இருக்குது. நியூட்ரினோவோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ, காமா கிடையாது. சரி, இப்படி போட்டால் காமா. ஓகே, இப்படி போட்டால் காமா. நான் இப்போ எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ரிட்டன் as இப்படி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்படி போட்டால் என்ன அர்த்தம், NU நியூன்னு அர்த்தம். இப்படி போட்டால் என்னது காமா. புரியுதா?
ஸோ சிம்பிளை நோட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இப்போ வந்து நியூட்ரினோக்கு வந்து சிம்பிள் வந்து என்னென்னா நியூ. சார்ஜ் என்னது நியூட்ரினோக்கு 0, ஆன்டி நியூட்ரினோக்கு நியூ பவர் பார். ஓகே, சார்ஜ் வந்து கிடையாது. அதே மாதிரி நியூட்ரினோக்கு மாஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மாஸும் கிடையாது. நியூட்ரினோக்கு சார்ஜும் கிடையாது, மாஸும் கிடையாது. பட் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் ஐ ஹவ் மிஸ்ட். நியூட்ரானோட ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டேபிள். நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது, நியூட்ரான் இருக்கா இல்லையா ப்ரோட்டானோட சேர்ந்து. ஸோ நியூட்ரான் வந்து நியூக்ளியஸ்குள்ளே ஸ்டேபிள். இப்போ நியூட்ரானும் ஆன்டி நியூட்ரானும் நம்மக்கிட்ட இருக்குது. தே ஆர் ஸ்டேபிள் ஒன்லி இன்சைட் த நியூக்ளியஸ். இப்போ நியூட்ரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நியூக்ளியஸ்குள்ளே மட்டும்தான் ஸ்டேபிளாக. நியூக்ளியஸ்க்கு வெளியில் வந்து இட் இஸ் அன்ஸ்டேபிள். நீங்கள் நியூக்ளியஸை விட்டு நியூட்ரானை வெளில எடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறான். அதோட ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1010 செகண்ட்ஸ். 1010 செகண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பாசிட்ரான். சரி, இப்போ அடுத்து பாருங்கள். தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் மீசான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் மீசான் பார்க்கலாம். டோட்டலாக 3 டைப் ஆஃப் மீசான்ஸ் இருக்குப்பா. பை ப்ளஸ், பை மைனஸ், பை 0 அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் மீசான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பாசிட்டிவ் மீசான். we are going to see about பாசிட்டிவ் மீசான். பை ப்ளஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். பாசிட்டிவ் மீசான் பை ப்ளஸ், சிம்பிள் வந்து பை ப்ளஸ். சார்ஜ் ஆஃப் த பை மீசான் என்னது, ப்ளஸ் சி. அதே மாதிரி அதோட ஆன்டி பார்ட்டிக்கல் இருக்கு இல்லையா. ஸோ பாசிட்டிவ் பை மீசானோட ஆன்டி பார்ட்டிக்கல் வந்து பை மைனஸ். இந்த சார்ட்டை ப்ராப்பராக வாட்ச் பண்ணுங்கள். பாசிட்டிவ் பை மீசானுக்கு பை ப்ளஸ், அதோட ஆன்டி பார்ட்டிக்கலுக்கு பை மைனஸ். இதோட சார்ஜ் வந்து ப்ளஸ் சினா இதோட சார்ஜ் என்னது மைனஸ் இ. மாஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 274 டைம்ஸ் கிரேட்டர் தென் த மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரானோட மாஸோட 274 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, ஆஃப் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 2.6 × 10⁻⁻8 செகண்ட்ஸ். ஸோ செகண்ட்ஸில் தான் சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அன்ஸ்டேபிள். இட்ஸ் அ அன்ஸ்டேபிள் ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல். ஓகே, மீசான். இந்த மீசான்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சன்லேருந்து ரேடியேஷன்ஸ் ஆர் கம்மிங். அந்த ரேடியேஷன்ஸோட இந்த மீசான்ஸும் வரும். அதாவது காஸ்மிக் ரேடியேஷன் சொல்லுவான். சூரியன்லேருந்து நிறைய கதிர்கள் வருதுல, அதோடு சேர்ந்து காஸ்மிக் ரேஸ்ன்னு சொல்லுவான். அந்த காஸ்மிக் ரேஸ்க்குள்ளே இந்த மீசான்ஸ்லாம் இருக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நீங்கள் கூகுள்லேயோ உங்கள் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சன்லேருந்து நிறைய ரேஸ் வரும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வருது இல்லையா, அதே மாதிரி காஸ்மிக் ரேஸ்ன்னு ஒன்று வரும். அந்த காஸ்மிக் ரேஸ்க்குள்ளே இந்த மீசான்ஸ் எல்லாம் இருக்கும். பை மீசான், அடுத்து பார்க்க போகிற நியூட்ரல் மீசான், மியூ மீசான், மியூ மீசான், இது எல்லாமே என்ன இருக்கும், இட் இஸ் ஆல் கம்மிங் ஃப்ரம் த சன். பொதுவாக ஸ்டார்ஸ்லேருந்து வரும்னு சொல்லுவோம். சன்லேருந்து, நம்மளோட சன் கிட்டேருந்து வருது நம்மளுக்கு. ஓகே, சரி. இப்போ வந்து பாசிட்டிவ் பை மீசான். ஓகே, சார்ஜ் ப்ளஸ் சி. நெகட்டிவ் பை மீசானுக்கு பை மைனஸ், சார்ஜ் வந்து மைனஸ் சி, 274 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். நியூட்ரல் மீசான் சொன்னோம்ல, m⁻0. டோட்டலாக 3 பை மீசான்ஸ் இருக்குது. அந்த 3 பை மீசானில் பை ப்ளஸ், பை மைனஸ் அண்ட் பை பவர் 0. இந்த பை பவர் 0 தான் நம்ம என்ன சொல்கிறோம், நியூட்ரல் மீசான். இதுவும் காஸ்மிக் ரேஸ்லேருந்து தான் வருது எல்லா மீசான்ஸுமே. ஸோ பை 0 அதோட சார்ஜ் என்னது, சார்ஜ் கிடையாது. அதே மாதிரி நியூட்ரல் மீசானோட சார்ஜ் என்னது, இப்போ நியூட்ரல் மீசானோட ஆன்டி பார்ட்டிக்கல் இருக்குல்ல. இப்போ நியூட்ரல் மீசான் இருக்குது, அதோட ஆன்டி பார்ட்டிக்கலுமே அதே தான். அதுக்குன்னு செப்பரேட்டாக ஆன்டி பார்ட்டிக்கல் கிடையாது. நியூட்ரல் மீசான் வில் ஆக்ட் ஆஸ் இட்ஸ் ஓன் ஆன்டி பார்ட்டிக்கல். புரியுதா? இப்போ நான் பை ப்ளஸுக்கு என்ன சொன்னேன், ஆன்டி பார்ட்டிக்கல் பை மைனஸ். ஆனால் நியூட்ரல் மீசானுக்கு அப்படி எதுவும் கிடையாது. பை பவர் 0னா அதோட ஆன்டி பார்ட்டிக்கல் என்னது, பை பவர் 0. சார்ஜ் என்னது, இதுக்கும் சார்ஜ் கிடையாது, இதுக்கும் சார்ஜ் கிடையாது. பட் பை ப்ளஸுக்கு என்ன சார்ஜ் இருந்தது, ப்ளஸ் சி. பை மைனஸ்க்கு மைனஸ் சின்னு இருந்துச்சு இல்லையா. மாஸ் இருக்குது, பட் ஆனால் நியூட்ரல் மீசானுக்கு மாஸ் இருக்குது 264 டைம்ஸ் த மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஹாஃப் லைஃப் பாருங்கள், தட் இஸ் ஹாஃப் லைஃப்ஸ்ன்றது தான் ஆவரேஜ் லைஃப்.
So it is very very unstable. 0.9 into 10 power minus 16 seconds. So ரொம்ப ரொம்ப ஈஸியாக it is unstable. ஓகே, நீங்கள் அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாசிட்டிவ் பை மீசான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, மியூ ப்ளஸ் அண்ட் மியூ மைனஸ். ஸோ பாசிட்டிவ் பை மீசானோட சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சி, மியூ ப்ளஸ். நெகட்டிவ் பை மீசானோட சிம்பிள் என்னது, மியூ மைனஸ், அண்ட் த சார்ஜஸ் minus e. What is the mass? It is 207 times the mass of electron. So 200 pi mesonuக்கு mu mesonuக்கு என்ன இருக்கு, mass is there. So mu plus க்கும் mu minus ரெண்டு பேருக்குமே mass என்னது 207 me. What is the average life? Stable or unstable? It is unstable and is having average life of, அதுக்கப்புறம் it will be decaying. Okay, so இனிஷியலாக அதோட லைஃப் பார்த்தீங்கன்னா 2.2 into 10 power minus 6. இப்போ அடுத்து வந்து ஃபோட்டான். ஃபோட்டானோட சார்ஜ் சிம்பிள் என்னது, ஃபோட்டானோட சிம்பிள் வந்து காமா. ஃபோட்டான்றது வந்து எல்லா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுக்குமே உண்டு. ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட், விசிபிள், அல்ட்ராவயலட் எல்லாத்துக்குமே உண்டு. ஜென்ரலாக ஃபோட்டானோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் காமா சிம்பிள். வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் த ஃபோட்டான்? 0. நல்லா கவனிங்க, ஃபோட்டானோட ஆன்டி பார்ட்டிக்கல் என்னது, ஃபோட்டான் தான். இங்கே சொன்னல நியூட்ரல் மீசானோட ஆன்டி பார்ட்டிக்கல் என்னது, இட் செல்ஃப் வில் ஆக்ட் அஸ் வாட், இட்ஸ் ஆன்டி பார்ட்டிக்கல். ஸோ இது ஃபோட்டான் அப்படின்னா அதோட இதுவும் என்ன ஆகும், அதோட ஆன்டி பார்ட்டிக்கலுமே அதே தான். ஸோ திஸ் இஸ் காமா, சார்ஜும் 0, மாஸும் கிடையாது, பட் ஃபோட்டான் இஸ் ஸ்டேபிள். கரெக்டு தானே, ஃபோட்டான் இஸ் ஸ்டேபிள், நம்மளுக்கு டவுட் இல்லை. கரெக்டா? சரிப்பா. ஸோ இப்போ அடுத்து கவனிங்க. ரைட், டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் போஸ்ட் இன் த கமெண்ட்ஸ். கமான். அடுத்து மூவ் பண்ணிடலாமா? ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப தேவைப்படும். நீங்கள் வந்து எந்த புக்கில் பார்த்தாலும் இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டான், ஜஸ்ட் ஐ எம் சேயிங். ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக? சரிப்பா. ஸோ இப்போ அடுத்து கவனிங்க, நம்ம வந்து we are going to discuss about something called as mass energy relation. மாஸுக்கும் எனர்ஜிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். மாஸ் எனர்ஜி ரிலேஷன். ஓகே, இட் இஸ் given by what? Whom? ஐன்ஸ்டைன். ஓகே, நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. According to Einstein, mass and energy are interconvertible. Mass and energy are interconvertible. அப்பனா என்ன அர்த்தம்? அதுக்கு என்னப்பா அர்த்தம்? மாஸ் அண்ட் எனர்ஜி ஆர் இன்டர்கன்வெர்ட்டபிள். புரியுதா? ஸோ அக்கார்டிங் டு ஐன்ஸ்டைன், மாஸும் எனர்ஜியும் உங்களால் என்ன பண்ண முடியுமா? இன்டர்கன்வெர்ட்டபிள். உங்ககிட்ட ஒரு மாஸ் இருக்குன்னு வைங்க, அதை வந்து கம்ப்ளீட்டாக எனர்ஜியாக மாற்ற முடியும். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு எனர்ஜி இருக்குன்னு, மேபி எனி டைப் ஆஃப் எனர்ஜி, லைட் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, வாட் கெமிக்கல் எனர்ஜி, எந்த எனர்ஜியும் உங்களால் என்னவா மாற்ற முடியுமா? மாஸாக மாற்ற முடியும். ஸோ மாஸாக எனர்ஜியாகவும், எனர்ஜியாக மாஸாகவும் உங்களால் மாற்ற முடியும் அப்படின்றதான் ஐடியா. யார் சொன்னது? பை ஐன்ஸ்டைன். ஸோ மாஸை நீங்கள் என்னவா மாற்ற முடியும்? எனர்ஜியாக மாற்ற முடியும். இப்போ அதுக்கான ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் given by E is equal to mc square. C is nothing but what?
speed of light, 3 into 10 to the power of 8 meters per second. So E is equal to mc square. C is the speed of light. இப்போ நல்லா கவனிங்க, என்கிட்ட வந்து 1 gram of mass இருக்குன்னு வைங்க, இல்லை 1 kg of mass இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான், இந்த ரிலேஷன் தான் ஐன்ஸ்டைன் சொல்லிட்டு போனார் இல்லையா, ரைட்? ஸோ E is equal to mc square. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாஸ் வந்து என்கிட்ட 1 kg இருக்குது. ஓகே, இதை நான் என்னவா மாற்ற முடியும்? 1 into 3 into 10 to the power of 8 whole square, that is 9 into 10 to the power of 16 joules amount of energy என்னால் மாற்ற முடியும் அப்படின்றது தான் ஐன்ஸ்டைன்ஸோட கருத்து. இது ஒர்க் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இந்த ஐடியா, yes, it has been worked and it has been proved. Okay, so it's so much important இது to understand E is equal to mc square. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறான் பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். இப்போ சூரியன்லேருந்து இல்லை ஏதோ ஒன்று ஒரு லைட் பல்புலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் என்னோட கையில் வந்து படுதா, கரெக்டாக இல்லையா? லைட் எனர்ஜி, ரைட்? சன்னோ ஒரு டியூப் லைட்லேருந்து வர்றது என்னது, ஒரு லைட் எனர்ஜி. அந்த லைட் எனர்ஜி வந்து என் கை மேலே பட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது? லைட் இஸ் அ எனர்ஜி, ரைட்? அந்த எனர்ஜி வந்து என் கையில் வந்து பட்டதுக்கப்புறம் இட் இஸ் கெட்டிங் அப்சர்வ்ட். லைட் எனர்ஜி காணாமல் போகுது பேசிக்கலி. அப்போது ஐன்ஸ்டைனோட இதுபடி எந்த ஒரு எனர்ஜியும் உங்களால் என்னவா மாற்ற முடியும்? மாஸாக மாற்ற முடியும், கரெக்டாக இல்லையா? எந்த ஒரு எனர்ஜியும் உங்களால் என்னவா மாற்ற முடியும்? மாஸாக மாற்ற முடியும். ஸோ லைட் எனர்ஜி என் கையில் என்னவா மாறும்? மாஸாக மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஹியூமன் பாடி எடுத்துக்கலாம், இங்கே ஒரு ஹியூமன் பாடி போடுறேன். ஸோ இஸ் வாட்சிங் த சன். ஓகே, சன்லேருந்து என்ன வரும்? ஃபோட்டான்ஸ் வில் பி தேர், லைட் எனர்ஜி நம்மளை பார்த்து வரும், கரெக்டாக? இந்த லைட் எனர்ஜி நேராக நம்ம உடம்புல பட்டோன்னா அப்சர்வ் ஆகுது, ரைட்? சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் கெட்டிங் அப்சர்வ். அந்த எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்டு வாட்? இட் கன்வெர்ட்ஸ் இன்டு மாஸ். புரியுதா? எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்டு மாஸ். அப்போது நம்மளோட மாஸ் இன்க்ரீஸ் ஆகணுமா இல்லையா? இப்போ இந்த பர்சனோட மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா, ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், டெஃபினட்டாக ஆகுது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப கம்மி வேல்யூன்னு நம்ம அதை நம்மளால் மெஷரே பண்ண முடியாது. இப்போ லைட் எனர்ஜி வந்து மாஸாக நம்ம பாடியில் மாறுதுன்னு சொல்கிறேன். எண்ட் ஆஃப் த டே இட் கேனாட் பி மெஷர்ட். ரொம்ப லைட்டாக இட் இஸ் சேஞ்சிங், 0.000001, ரொம்ப கம்மி அமௌண்ட், நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியறதில்ல. வி ஆர் நாட் ஏபிள் டு அப்சர்வ் தட். புரியுதா? தட்ஸ் அ இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் டு நோட். ஓகே, சரி, இப்போ அடுத்து கவனிங்க. பட் இன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் முக்கியமாக கவனிங்க. இப்போ இது வந்து லைட் எனர்ஜி வந்து நம்ம பாடியில் வந்து மாஸாக மாறுது, கரெக்டாக? பட் ஆனால் அதை நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறோம். பட் மாஸ் இன்க்ரீஸ்ட் undetected. Okay, very small, very small, ரொம்ப ரொம்ப சின்ன வேல்யூ, நம்மளால் அதை நோட்டீஸ் பண்ணவே முடியல. இப்போ பட் இன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் whenever we talk about சின்ன சின்ன ஆட்டம்ஸ், நியூக்ளியஸ், இப்போ எலக்ட்ரானோட மாஸ்லாம் ரொம்ப கம்மி இல்லை. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லெவல் ஆஃப் nuclear physics, in nuclear physics this mass plays a, this energy plays a very big role. Okay, but in nuclear physics இந்த சாப்டரில், ஓகே, நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, ஃபிஷன், ஃபியூஷன் கேள்விப்பட்டிருப்பீங்களா? நியூக்ளியஸ் பிரேக் ஆகிறதுலாம். ஸோ அதாவது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், இன் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் this energy mass conversion, this energy mass conversion plays a very important role, plays
a very important role. புரியுதா? நம்மளோட லைட் எனர்ஜி வந்து நம்ம பாடியில் மாறுற மாஸ் வந்து பெரிய ரோல் தெரியாது. ஆனால் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்ன்றது வந்து நீங்கள் நியூக்ளியஸ் லெவல், தட் இஸ் ப்ரோட்டான் நியூட்ரானோட மாஸ் லெவல் பார்க்கும்போது இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் இட் இஸ் சிக்னிஃபிகண்ட். அண்ட் significant. ஓகே, ரைட், குட். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு E is equal to mc ஸ்கொயர். ஓகே, இந்த மாஸை நம்ம ஈயாக மாற்ற முடியும் எனர்ஜியாக, ரைட்டா? இப்போது என்கிட்ட வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், மாஸை வந்து குறைஞ்சபட்சம் எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம். இப்போ குறைஞ்சபட்சம் 0. மாஸ்ன்றது cannot be நெகட்டிவ். மாஸ் என்றைக்காவது நெகட்டிவாக இருக்க முடியுமா? முடியாது. மாஸ் வந்து குறைஞ்சபட்ச வேல்யூ நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணுவோம்? ஃபார் 1 AMU ஆஃப் மாஸ், ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 1 அட்டாமிக் மாஸ் யூனிட்னு சொன்னல போன வீடியோவில். ஃபார் ஸ்மால் யூனிட், ஃபார் 1 அட்டாமிக் மாஸ், ஃபார் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட். இப்போ 1 AMU இருக்கு இல்லையா, அதோட ஈக்குவலண்ட் எனர்ஜியை என்னன்றதை பார்க்கலாம். 1 AMU, that is okay. So 1 U is equal to 1 AMU. வேல்யூ என்னது நம்மளுக்கு? 1.66 into 10 power minus 27 kg. Okay, so this is the mass of 1 AMU, which is inverse of what? Avogadro number சொல்லி படிச்சோம்ல, எல்லாம் ஓகே. So and it is also equal to what? 1/12 the mass of what? Mass of 6C12 atom. கரெக்டாக? இது வந்து டெஃபினேஷன் ஆஃப் 1 AMU, த ஸ்மாலஸ்ட். இப்போது நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்னேன், எலக்ட்ரானோட மாஸை வந்து இந்த யூனிட்டில் சொல்லுவான், கரெக்டாக? சரி, இப்போ இது வந்து 1 AMU. இதோட ஈக்குவல், இந்த 1 AMUவோட ஈக்குவலன் சரி சமமான எனர்ஜி என்னன்றதை பார்க்கலாம். அதாவது கவனிங்க, ஸோ E is equal to mc ஸ்கொயர் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எவ்வளோ மாஸ் நம்மக்கிட்ட இருக்குது கேஜியில் SI யூனிட்டில் தான் போடுறேன் நான். 1.66 into 10 to the power minus 27. Okay, what is C value? 3 into 10 to the power of 8 whole square. ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் வரப்போகுது. அந்த ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அதாவது வெறும் 1 யூனா என்னது? அது 1 AMU. அதோட ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட். கரெக்டாக இல்லையா? வாட் இஸ் 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட்? மெகானா என்ன அர்த்தம்? மெகா மீன்ஸ் 10 to the power of 6. ஈனா என்னது? எலக்ட்ரான் வோல்ட்டை எப்படி ஜூலுக்கு மாற்றுவீங்க? 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1.6 into 10 to the power minus 19 ஜூல். இப்படி மாற்ற முடியும்ல? சரி, இப்போ கன்வெர்ட் பண்ணுங்கள். மெகா வந்து 10 to the power of 6, எலக்ட்ரான் வோல்ட்டை நான் என்ன எழுதலாம்? 1.6 into 10 to the power minus 19 ஜூல். ஸோ 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுன்றது என்னது? யூ நீட் டு சப்ஸ்டியூட் திஸ். ஸோ 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுன்றது கொஞ்சம் பெரிய எனர்ஜி கம்பேரிட்டிவ்லி. ஓகே, இட்ஸ் நாட் அ ஸ்மால் வேல்யூ, இட் இஸ் கன்சிடரபிள். சரிப்பா. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா 1 U ஆஃப் மாஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்க, தட் இஸ் 1 AMUவை நீங்கள் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈக்குவல் டு வாட்? 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்ற முடியும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். உங்கள் புக்கில் வந்து உங்கள் புக்கில் சில டைம் என்ன எழுதுவான்னா 1 AMU is equal to 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு எழுதுவான். ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எனர்ஜி இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாஸோட யூனிட் இருக்குது. இது ரெண்டும் எப்படி ஈக்குவலாக இருக்க முடியும்?
இட் cannot be equal, right? உங்கள் புக்கில் சில புக்கில் இப்படி எழுதுவான். தட் மீன்ஸ் அவன் என்ன சொல்ல வரான்னா 1 AMU ஆஃப் மாஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எனர்ஜியாக இட் வில் பி ஈக்குவல் டு 931.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அவ்வளோதான் பாயிண்ட்டு. நீங்கள் டைரெக்டாக ஈக்குவல் போட்டிங்கன்னா தட் டசன்ட் மேக்ஸ் அ ப்ராப்பர் சென்ஸ். ஓகே ரைட். ஸோ இது வந்து நம்ம பார்த்தோம். சரி, இதெல்லாம் ஓகே இது வரைக்கும். Mass energy equivalence. இப்போ next we are going to see something called mass defect. We are going to see something called as mass defect. கேள்விப்பட்டிருக்கீங்களா mass defect? mass defect, defectனா என்னது? something into problem, ஏதோ ஒன்று காணும்னு அர்த்தம். கரெக்டா? defect means there is some problem ன்றதா என்ன சொல்லுவோம்? இப்போ ஏதோ ஒன்று காணும்னா தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம அதை mass defect அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, something something is missing, we call it as what? mass defect. சரிப்பா, இப்போ கவனிங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு. மாஸ் வந்து இங்கேயும் காணும், அது என்னன்றதை மட்டும் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த எக்ஸாம்பிளை ப்ராப்பராக வாட்ச் பண்ணுங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ என்னென்னா இப்போ என்கிட்ட வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். என்ன எடுத்துக்கலாம்னா யாரோட நியூக்ளியஸ் எடுத்துக்கலாம்? லெட்ஸ் டேக் அ நியூக்ளியஸ் ஆஃப் 6C12 ஆட்டம். நியூக்ளியஸ் ஆஃப் 6C12 ஆட்டம், இதோட நியூக்ளியஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த நியூக்ளியஸில் எத்தனை புரோட்டான் எத்தனை நியூட்ரான் இருக்குது? எத்தனை புரோட்டான் எத்தனை நியூட்ரான் இருக்குது? நம்மளுக்கு 6 புரோட்டான் இருக்குது. கரெக்டாக? நியூக்ளியஸ், வெறும் நியூக்ளியஸ் தான் படிக்க போகிறோம். ஓகே, 6 புரோட்டான் இருக்குது, 6 நியூட்ரான் இருக்குது. கரெக்டாக இல்லையா? 6 புரோட்டான் 6 நியூட்ரான். ஓகே, இதோட மாஸ் என்னவாக இருக்கும்? இதோட மாஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் ஐ கால் இட் அஸ் mx? இதோட மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸை கேன் ஐ கால் இட் அஸ் mx? கூப்பிடலாம் இல்லை? ஸோ நியூக்ளியஸோட மாஸ். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த நியூக்ளியான்ஸ் இது வந்து நியூக்ளியஸோட வெயிட்டு. இது எதோட வெயிட் அப்படின்னா நியூக்ளியஸோட வெயிட் வந்து mx. இந்த நியூக்ளியான்ஸ்லாம் தனித்தனியாக இருக்கும்ல, புரோட்டான் அண்ட் நியூட்ரானா. எத்தனை புரோட்டான் இருக்குது? டோட்டலாக 6 புரோட்டான் இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் தனித்தனியாக எடுத்து எடை போடுறேன், ஒரு நியூக்ளியானாக எடுத்துக்கிறேன். டோட்டலாக எத்தனை நியூக்ளியான் இருக்குது? எத்தனை இருக்குது? 6 புரோட்டான் 6 நியூட்ரான். கரெக்டாக இல்லையா? 6 புரோட்டான் 6 நியூட்ரான் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இண்டிவிஜுவல் நியூக்ளியான்ஸாக எடுத்துக்க போகிறேன். இண்டிவிஜுவல் நியூக்ளியான்ஸாக எடுத்து எடை போட போகிறேன். இண்டிவிஜுவல் நியூக்ளியான்ஸ். ஓகே, இண்டிவிஜுவல் நியூக்ளியான்ஸாக நான் எடை போட்டு பார்க்குறேன். எனக்கு எவ்வளோ, வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் வேல்யூ? எனக்கு எவ்வளோ மாஸ் வரணும்? ஐ நீட் டு ஹேவ் அ மாஸ் ஆஃப் 6 MP. 6 புரோட்டானுக்கு 6 புரோட்டான் வரணுமா? இண்டிவிஜுவலாக எடுத்து இண்டிவிஜுவல் நியூக்ளியான்ஸாக வெயிட் போட்டு பார்க்க போகிறோம்ப்பா, எடை மாஸ் போட்டு பார்க்க போகிறேன். 6 MP ப்ளஸ் 6 MN. கரெக்டாக இல்லையா? ஸோ நான் இண்டிவிஜுவல் நியூக்ளியான்ஸாக எடை போட்டேன்னா எனக்கு என்ன வரும்? 6 புரோட்டான் 6 நியூட்ரான்ஸ். இதே நான் வந்து ஃபுல் நியூக்ளியஸை மட்டும் போய் நான் எடை போட்டு பார்க்குறேன். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், இது ரெண்டுமே ஈக்குவலாக தானே வரணும்? யூ டெல் மீ. இண்டிவிஜுவல் நியூக்ளியான்ஸாக பார்க்கும்போது 6 MP ப்ளஸ் 6 MN. கரெக்டாக? தனித்தனியாக பார்க்கும்போது தனித்தனியாக எடை போடுறேன், ஒன்று ஒன்று போட்டு ஆட் பண்ணுறேன், எனக்கு இப்படி வருது இண்டிவிஜுவல் நியூக்ளியான்ஸாக. மொத்த நியூக்ளியஸாக
இருக்கும்போது நான் போய் எடை போட்டு பார்க்குறேன். ஐ எம் கோயிங் டு கால் தட் மாஸ் as mx. இப்போது நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்னது? நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? வாட் we are expecting is mass of nucleus should be equal to what? What is expected? Mass of nucleus is equal to this value. கரெக்டா இல்லையா? This is the expected value. ஆனால் இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்கிறான். இட்ஸ் a very very surprising one. இல்லை. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் என்ன அப்படின்னா what they have found is mass of nucleus ஓட வேல்யூ என்னவா இருக்கான்? கம்மியாக இருக்குது. then the mass of protons and individual protons and neutrons. இப்போ புரியுதா இல்லையா? ஸோ இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது எண்ட் ஆஃப் த டே மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ் என்னவா இருக்குது? கம்மியாக இருக்குது. தென் த இண்டிவிஜுவல் நியூக்ளியன்ஸ். அப்போது சம்திங் இஸ் ப்ராப்ளம் இயர். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தானே வரணும் நேச்சுரலாக பார்த்தா. ஏன்னா நியூக்ளியஸ்குள்ளே சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் தான் இருக்க முடியும். அப்போது ஃபைனல் ரிசல்ட் நம்மளுக்கு என்ன வரணும்? we need to get this answer, right? ஸோ அப்போ வந்து இது மாதிரி ஒரு வியர்டான ஒரு ஆன்சர் வருது. அப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா there is a mass that has been காணும். கரெக்டாக இல்லையா? மாஸ் ஆஃப் இது வந்து கம்மி இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மாஸ் வந்து இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது மாஸாக இருக்குப்பா. தட் இஸ் 6 MP + 6 MN இருக்குது இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது. இது வந்து நியூக்ளியஸாக மாறும்போது தட் இஸ் இந்த நியூக்ளியான்ஸ்லாம் தனித்தனியாக எடை போடும்போது இந்த வேல்யூ. பட் நியூக்ளியஸ் எல்லாம் சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a decrease in mass. மாஸ் சில மாஸ் காணாமல் போயிடுதான். எங்கே அந்த மாஸ் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியான்ஸ்லாம் நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகும்போது எல்லாமே கிட்ட வருதுல்ல, அந்த ஒரு ஃபுல் நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகிடுமா? ஓகே. இண்டிபெண்ட்டாக தனித்தனியாக நியூக்ளியான்ஸ் இருக்குது. 6 ப்ரோட்டான்ஸ் 6 நியூட்ரான்ஸ் தனித்தனியாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகும்போது என்ன போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியாக வெளில போகுமா? அந்த ஒரு மாஸ் காணாமல் போச்சுல்ல, அந்த மாஸ் தான் என்னமா மாறுதான்? எனர்ஜியாக மாறுது. புரியுதா? தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஸோ தனித்தனியாக இருக்கும்போது ப்ராப்ளம் இல்லை. பட் எல்லாம் சேரும்போது என்னென்னா எனர்ஜி, சில மாஸ் வந்து எனர்ஜியாக வெளியில் போய்டுது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? மாஸ் டிஃபெக்ட். அதாவது ஓகே. ஸோ என்ன கூப்பிட்றான்னு பாருங்கள். மேக்னிடியூட். ஓகே, மேக்னிடியூட் படி சொன்னீங்கன்னா mx மைனஸ் இந்த டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் இருக்குல்ல, இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? மாஸ் டிஃபெக்ட். திஸ் டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் we are going to call it as mass defect. எதுக்கு நான் மேக்னிடியூட் போடுறேன் அப்படின்னா டு மேக் இட் அந்த டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் பாசிட்டிவ் ஆக்கணும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் மாஸ் டிஃபெக்ட். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? மாஸ் டிஃபெக்ட். ஓகே. ஸோ திஸ் இந்த பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. del m amount of mass have disappeared. Del m amount of mass have disappeared. எப்போ? disappeared during nucleus formation. Disappeared as energy. So it disappeared as energy during formation of nucleus. புரியுதா? ஸோ
ரெண்டு பேரோட மாஸும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது நியூக்ளியஸோட மாஸ் கம்மியாக இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸ் இன் மாஸ் வந்து எனர்ஜியாக போயிடுச்சு. இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வெளில போயிருக்கும்? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வெளில போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வெளில போயிருக்கும்? del m c square amount of energy has been disappeared. கரெக்டாக? This energy, this amount of energy has been, this amount of energy has been disappeared. Disappeared எப்போ? This amount of energy has been disappeared during nucleus formation. This results in what? This results in decrease in energy of the nucleus. This results in decrease in energy of the nucleus. Decrease in energy of the, this results in decrease in energy of the nucleus formed. கரெக்டா இல்லையா? வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் கவனிங்க. இப்போது நியூக்ளியான்ஸ்லாம் சேர்ந்து நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது, எனர்ஜி வெளில போகுது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த எனர்ஜி காணாமல் போச்சுல. உங்களுக்கு எப்போவுமே எனர்ஜி கம்மியாக எந்த ஒரு விஷயமும் ஸ்டேபிள் ஆகும். கரெக்டாக? இந்த ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும்ல. எந்த ஒரு விஷயம் நெகட்டிவ் ஆக நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம் படிக்கும் போதே சொன்னேன், எலக்ட்ரான் இந்த கிரவுண்ட் ஸ்டேட் வில் ஹேவ் மோர் நெகட்டிவ் வேல்யூ. கரெக்டாக இல்லையா? electron in the ground state have more negative value. So energy more and more நெகட்டிவாக இருக்க அது more and more ஸ்டேபிளாக அந்த இடத்துல இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போ எனர்ஜி வந்து வெளியில் போயிடுச்சு, எனர்ஜி தன்கிட்ட இருந்த எனர்ஜியெல்லாம் விட்டுடுச்சு. அப்போ அது வந்து என்ன ஆகிடுது, அந்த நியூக்ளியஸ் மோர் அண்ட் மோர் இட் காட் ஸ்டேபிள். ஸோ ஒரு நியூக்ளியஸ் ஃபார்மேஷன் அப்போ அதிக எனர்ஜி வெளில போச்சுன்னா the nucleus formed will be more and more stable. இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. This results in what? இப்போ del m c square amount of energy was released, right? This energy, this results in what? Decrease in energy of the nucleus formed, which is required for what? Which is required for stability of the nucleus. Which is required for stability of the nucleus. கரெக்டாக இல்லையா? நிறைய எனர்ஜி வெளில போயிடுச்சுன்னா more and more it becomes negative, right? ஸோ அதனால் more and more the nucleus will be stable. So which is required for stability of nucleus. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? டவுட்ஸ் இருந்தால் யூ போஸ்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, ரைட்ப்பா. சரி, இந்த பாயிண்ட்டு யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த எனர்ஜி இருக்குது இல்லையா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நிறைய எனர்ஜி வெளில போச்சுன்னா மோர் இட் பிகம் ஸ்டேபிள். ஸோ இந்த del m c ஸ்கொயர் இருக்குது இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, del m பேர் வந்து மாஸ் எஃபெக்ட். கரெக்டாக? அந்த del m c ஸ்கொயர் யூ ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் binding energy of the nucleus. அந்த நியூக்ளியஸை பைண்ட், அதாவது ஒன்று சேர்த்து வச்சிருக்கக்கூடிய எனர்ஜி. பைண்டிங்னா என்ன அர்த்தம்? ஒன்று சேர்க்கிறது. ஸோ del m c ஸ்கொயர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி காணாமல் போச்சுல, அந்த எனர்ஜி தான் எல்லா நியூக்ளியன்ஸும் என்ன பண்ணியிருக்கு, ஒன்று சேர்த்து வச்சிருக்கு. ஸோ இட் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் ஸ்டேபிள். மோர் த பைண்டிங் எனர்ஜி, more the stable is the nucleus. Okay, so just simply represented as B. So more is the binding energy, more stable is the more stable will be the nucleus. புரியுதா? ரைட். ஸோ பின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவான். ஓகே, டில் நவ் ஐ திங்க் எவ்ரி ஒன் இஸ் கிளியர். இப்போ
மாஸ் டிஃபெக்ட்டுக்கு நான் ஒரு ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன், அந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மாஸ் டிஃபெக்ட்ன்றது என்னது? இப்படி கூட எழுதலாம். அதாவது சரி, நான் இங்கே வந்து இப்படி எழுதுகிறேன், மேக்னிடியூட் போட்டேன். மேக்னிடியூட் போடாமல் யாரோட மாஸ் அதிகமாக இருக்கும்? எனக்கு டெல்எம் வந்து பாசிட்டிவாக வேணும்பா, ஏன்னா மாஸ் சேஞ்ச் இன் மாஸ் எனக்கு பாசிட்டிவாக வேணும். ஸோ இது வந்து இதுதான் பெரிய டேர்ம், கரெக்டாக? இந்த 6mp + 6mn தான் எக்ஸாம்பிளுக்கு தான் பார்த்தோம். ஸோ இதுதான் அதிகம் தென் திஸ் ஒன். ஸோ எனக்கு பாசிட்டிவாக வரணும் ஃபைனல் ரிசல்ட்டு. நான் அதனால் ஃபைனல் டெஃபினேஷன் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ரைட் லைக் திஸ். mass of proton plus mass of neutron, this will be equal to minus of mass of nucleus. இதை இப்படி எழுதலாமா? சிம்பிளாக எழுதணும்னா del m is equal to mass of protonன்றது வந்து எத்தனை what is the number of protons? ZMP ன்னு சொல்லலாமா? plus what is the number of neutrons? neutrons ஓட count எவ்வளோ இருக்கும்? mass number minus atomic number into mass of neutron minus the mass of nucleus. So this is the formula we need to follow. So binding energy கண்டுபிடிக்க போறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? You need to use this formula, that is del m c square. இப்போ more and more binding energy, more stability. Binding energy is proportional to what? Stability of nucleus. Any doubt? Right. சரிப்பா, we are clear now. இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு பாயிண்ட்டை பாருங்கள். இப்போ நியூக்ளியான்ஸ்லாம் சேரும்போது என்னாச்சு? நியூக்ளியஸாக மாறும்போது பைண்டிங் எனர்ஜி காணாமல் போச்சுல்ல, டெல்எம்(c²) அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி காணாமல் போச்சு. அந்த எனர்ஜி தான் காணாமல் போனதான் இது இந்த நியூக்ளியான்ஸ்லாம் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறதுக்கு காரணம்னு சொன்னேன், ஸ்டெபிலிட்டிக்கு. இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள். இப்போ என்கிட்ட நியூக்ளியஸ் இருக்குது. இப்போ என்கிட்ட என்ன இருக்குது? நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸில் எத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்குது? 6 ப்ரோட்டான் 6 நியூட்ரான் இருக்குன்னு வைங்க. எக்ஸாம்பிள் அதையே எடுத்துக்கலாம், 6C12 கார்பனேட். திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எனிதிங். நியூக்ளியஸ் இப்படி இருக்குது. இப்போ இந்த நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டெபிலிட்டிக்கு யார் காரணம்? del m(c²). நல்லா கவனிங்க, நியூக்ளியஸ் இப்போ இப்படி இருக்குது. இந்த நியூக்ளியஸுக்கு நான் del m(c²) அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? யூ டெல் மீ. இண்டிவிஜுவல் நியூக்ளியான்ஸாக இருக்கும்போது நியூக்ளியஸாக மாறுறதுக்கு del m(c²) காணாமல் போச்சுல. இப்போ அந்த del m(c²) திரும்ப கொடுத்துட்டேன் நியூக்ளியஸ்க்கே. நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு del m(c²) காணாமல் போச்சு. அந்த del m(c²) ஆஃப் எனர்ஜியை நான் திரும்ப நியூக்ளியஸ்க்கே கொடுக்குறேன். அப்போ என்னவா மாறும்? அப்போ அது என்னவா மாறும்னா திரும்ப உங்களுக்கு இண்டிவிஜுவல் நியூக்ளியான்ஸ் யூ வில் கெட். ஸோ உங்களுக்கு என்ன ஆகிடும்? இண்டிவிஜுவல் நியூக்ளியான்ஸாக பிரிஞ்சிடும். கரெக்டு தானே? இட் இஸ் அ ரிவர்ஸ் எஃபெக்ட், ரைட்? நியூக்ளியான்ஸ்லாம் சேர்ந்து நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆகுது. del m(c²) காணாமல் போச்சு. அது காணாமல் போனதுனால தான் நியூக்ளியஸ் ஸ்டேபிளாக இருந்துச்சு. அந்த எந்த எனர்ஜி காணாமல் போச்சோ அந்த எனர்ஜி திரும்ப கொடுத்துட்றேன் நான். அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? பழைய மாதிரி வந்துடணும்ல, அவ்வளோதான். ஸோ இண்டிவிஜுவல் நியூக்ளியான்ஸாக பிரிஞ்சிருது. புரியுதா இல்லையா? ஸோ தட்ஸ் அ பாயிண்ட் ஹியர். சரிப்பா, இது வரைக்கும் we have understood. இப்போ அடுத்து என்னென்னா, திரும்ப 1 செகண்ட் குயிக்காக எல்லா பாயிண்ட்ஸும் ரீகால் பண்ணலாம். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ கவனிங்க, ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பைண்டிங் எனர்ஜி of nucleus,
ஓகே, பிஇன்னு சொல்லுவோம்ல, பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியஸை பிஇன்னு சொல்லலாம், இல்லை இபின்னு நீங்கள் எழுதியிருக்கான், நாட் அ ப்ராப்ளம், எல்லாம் ஒன்று தான். பினாலும் ஒன்று தான், இபினாலும் ஒன்று தான், இல்லைனா வெறும் பைண்டிங் எனர்ஜின்னு எழுதினாலும் ஒன்று தான். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு del m c ஸ்கொயர். சரிப்பா, இப்போ கவனிங்க, சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். இப்போ கவனிங்க. ஸோ பைண்டிங் எனர்ஜி ஆஃப் அ நியூக்ளியஸ் இஸ் டிஃபைன்ட் as what? Minimum energy required to separate the nucleons and place them at rest at infinite distance apart. ஸோ நியூக்ளியான்ஸை நீங்கள் வந்து நியூக்ளியஸ்லேருந்து பிரித்து எடுக்கணும் அப்படின்னா, என்டையராக பிரித்து எடுக்கணும்னா என்ன அர்த்தம்? யூ நீட் டு சப்ளை திஸ் del m c ஸ்கொயர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா இந்த எனர்ஜியை வந்து அது ரிலீஸ் பண்ணி தான் ஸ்டேபிள் ஆச்சு. அந்த எனர்ஜி அதுக்கு திரும்ப கொடுக்கும்போது அதோட பழைய கண்டிஷனுக்கு அது திரும்ப போகணும். ஓகே, அதுதான் என்ன சொல்கிறான்னா, infinite distance apart, you need to separating it at rest. Okay, சரி, if del m is the mass defect, if del m is the mass defect, okay, if del m is the mass defect, ரைட். இப்போ கவனிங்க, அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். If del m is the mass defect, then according to Einstein's equation, del m c square is the binding energy அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம படித்த பாயிண்ட்டை தான் திரும்ப ரீகால் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறான் பாருங்கள். This binding energy is expressed in joules. This binding energy is expressed in joules if del m is measured in kg. ஓகே, உங்களுக்கு ஆன்சர் வந்து ஜூல்ஸில் கிடைக்கும். இப்போ நீங்கள் del m வந்து எஸ்ஐ யூனிட்டில் போடணும் எல்லாத்தையும், அவ்வளோதான். ஓகே, சரி, இப்போது நம்ம வந்து பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த நியூக்ளியஸ் படிக்கிறோம். நியூக்ளியஸ்ன்றது என்னது? எல்லா நியூக்ளியானும் சேர்த்துருக்கக்கூடிய பைண்டிங் எனர்ஜி, கரெக்டாக இல்லையா? இப்போ நம்ம பைண்டிங் எனர்ஜியோட வி ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். அதாவது பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியஸ்னால் எல்லா நியூக்ளியான்ஸை பற்றி பேசுகிறோம். பட் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். ஓகே, தட் இஸ் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னா டோட்டலாக எத்தனை நியூக்ளியான்ஸ் இருக்குது? Binding energy per total mass number, that is mass of proton and mass of neutron. So B by A, கரெக்டா? ஸோ பாருங்கள் என்ன ஃபார்முலா எழுதியிருக்கான்னு. EB by A, நான் BE by எழுதுனேன், எல்லாம் ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போ இது புரிஞ்சது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, stability of the nucleus we are going to study. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நியூக்ளியஸ்ன்றது என்னது? இஃப் யூ கிவ் திஸ் எனர்ஜி டு த நியூக்ளியஸ், இட் வில் பி கன்வெர்டட் இன்டு இண்டிவிஜுவல் நியூட்ரான்ஸ் அண்ட் இட் மூவ்ஸ் டு த அண்ட் இட் இஸ் கெப்ட் அப்பார்ட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் அண்ட் இட் இஸ் அட் ரெஸ்ட். அப்படின்றது தான் ஃபார்முலான டெஃபினிஷன், கரெக்டாக? சரி, இப்போ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னா என்ன அர்த்தம்? என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். பைண்டிங் எனர்ஜின்றது நம்மளுக்கு தெரியும். பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னா ஒரு நியூக்ளியான நியூக்ளியஸ்லேருந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ எனர்ஜி நீங்கள் செலவு பண்ணணும், அதை வந்து மீன் பண்ணுது. பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்னா BE by A is nothing but what? Binding energy per nucleon. It means energy required to remove one nucleon. Energy required to remove one nucleon. ஸோ ஒரு நியூக்ளியஸ்லேருந்து ஒரு நியூக்ளியானை எடுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி. இப்போ எல்லா நியூக்ளியன்ஸையும் எடுக்கணும், தட் இஸ் நியூக்ளியஸே பிரித்து எடுக்கணும் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி, கரெக்டாக இல்லையா? பைண்டிங் எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட் நத்திங் பட் வாட்? நியூக்ளியான்ஸாக பிரித்து எடுக்கிறது. அதில் உள்ள ஒரு நியூக்ளியான் மட்டும் எடுக்கணும்னா டிவைடட் பை A பண்ணுங்கள், யூ வில் கெட் த எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் ஒன் நியூக்ளியான் ஃப்ரம் த நியூக்ளியஸ். புரியுதா இல்லையா? சரிப்பா, ஸோ இதை வச்சு ஒரு 3 விஷயங்கள் நம்ம படிக்க போகிறோம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் த நியூக்ளியஸை,
ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. Stability of nucleus. Stability of nucleus can be analyzed can be found using 3 possible ways. 3 வழியா கண்டுபிடிக்க முடியும்பா. 3 வழியா நம்ம நியூக்ளியஸோட ஸ்டெபிலிட்டியை சொல்ல முடியும். இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ், இப்போ லைவ்ல இருக்கவங்களாம் ஒரு லைக் போடுங்க பார்க்கலாம். கிவ் அ லைக். சரி, 3 பாசிபிள் வேஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, binding energy curve, which we simply call it as binding energy curve. Okay, binding energy curve னு ஒன்று போடுவோம். ஓகே, ஸோ கவனிங்க, பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான், பைண்டிங் எனர்ஜி கர்வ்னு சொல்லுவோம், இல்லை பைண்டிங் எனர்ஜி வெர்சஸ் ஏ, இதுக்கான ஒரு கிராஃப். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பைண்டிங் எனர்ஜி கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். அதை வச்சு நீங்கள் நியூக்ளியஸோட ஸ்டெபிலிட்டியை சொல்ல முடியும். பைண்டிங் எனர்ஜி கர்வ். அதுக்கப்புறம் ரெண்டாவது வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வெர்சஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், n வெர்சஸ் z கர்வ். ஓகே, இது ஒரு கர்வ் நம்ம கிட்ட இருக்கு. யூ கால் இட் as நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி, நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி கர்வ் அப்படின்னு நீங்கள் கூப்பிடலாம், நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி கர்வ். மூணாவது ஒன்று இருக்குது, இட் இஸ் கால்ட் as what? மேஜிக் நம்பர்ஸ். there is something called as magic numbers. இந்த நம்பர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது we say that the nucleus is stable. okay, there are some magic numbers இருக்கு. அந்த மேஜிக் நம்பர்ஸ் சொன்னீங்கன்னா, அந்த மேஜிக் நம்பர்ஸோட வேல்யூஸ் இருந்துச்சுன்னா you can say that the nucleus is stable. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். okay, till now any doubt is there? we are in the last part. லைவ் இருக்கவங்களாம் ஒரு லைக் கொடுங்க நம்ம லைவுக்கு. யூ டேக் நோட்ஸ். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ரைட்பா. சரி, இப்போ வந்து பைண்டிங் எனர்ஜி கர்வ். ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்றத பாருங்கள். இப்போ பைண்டிங் எனர்ஜி கர்வ்ன்றது எதுக்கும் உள்ள பிளாட் பண்ண கிராஃபு. பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான், that is divided by A versus mass number. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன போட்டிருக்கேன் நான்? மாஸ் நம்பர். அண்ட் ஒய் ஆக்சிஸில் என்னது? பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பீரியாடிக் டேபிள் இருக்குது. பீரியாடிக் டேபிளில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? மெனி எலமெண்ட்ஸ். அது அத்தனை எலமெண்ட்ஸையும் நான் இப்போ வந்து எடுத்துக்க போகிறேன். அவ்வளோ எலமெண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு எலமெண்ட்டோட நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் மெனி எலமெண்ட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள். அவ்வளோ எலமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதோட நியூக்ளியஸை எடுத்துக்கிறாங்க. நியூக்ளியஸை எடுத்துகிட்டு ஒரு நியூக்ளியஸ்க்கும் என்னென்ன பைண்டிங் எனர்ஜி வேல்யூ பைண்டிங் எனர்ஜி இப்போ நியூக்ளியான் என்னென்ன வேல்யூ வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒரு பிளாட்டாக போடுறாங்க. we are taking all the elements in the periodic table. ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு பைண்டிங் எனர்ஜி இருக்குமா இல்லையா அதோட நியூக்ளியஸ்க்கு? ஸோ அது எல்லாத்தையும் ஒரு பிளாட்டாக போடுறான், மார்க் பண்ணி வச்சுருக்கான். அந்த கிராஃப் தான் என்னது? பைண்டிங் எனர்ஜி கர்வ். ஸோ இதை வச்சு உங்களால் ஸ்டெபிலிட்டியை சொல்ல முடியும். நான் ஆல்ரெடி சொன்னேன், மோர் த பைண்டிங் எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட், மோர் இட் இஸ் த ஸ்டேபிள். del m c ஸ்கொயர் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் இஸ் மோர் ஸ்டேபிள், as simple as that. okay, that del m c square is nothing but what? That much amount of energy is liberated, that much amount of energy is required to
break the nucleus and separate the nucleons. ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், இருக்கிறதுலே கம்மி பைண்டிங் எனர்ஜி யாருக்கு இருக்குது? 2H1. டியூட்டீரியம் சொல்லுவான்ல. 1H1 என்னது? வாட் இஸ் 1H1? ஹைட்ரஜன், டியூட்டீரியம் அண்ட் 1H3 is what? Tritium. So 1H, 1H2, 1H3. லித்தியம் ஓடது ஹீலியம். ஹீலியமோட பைண்டிங் எனர்ஜி டாட் வச்சுருக்கான் பாருங்கள். டாட்டை வந்து கவனிங்க. ஹீலியமுக்கு அதிகம். தென் த லித்தியம். அப்புறம் கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜனோட இன்னொரு ஐசோடோப் இருக்கு இல்லையா, இது 16, இது வந்து 18 மாஸ் நம்பர். சல்ஃபர், அயன், மாலிபிடியம், இண்டியம் அண்ட் எல்லாமே அடுத்தடுத்து வருது, யுரேனியம் எல்லாம். இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே அதிகமான பைண்டிங் எனர்ஜி யாருக்கு இருக்குது? கவனிங்க, இந்த கிராஃப் வந்து இட்ஸ் கோயிங் லைக் இப்படி போய் பீக் ஆகி அப்படியே இப்படி குறைஞ்சிட்டே வருது, ரைட்டா? இது மாதிரி ஒரு கிராஃப் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து இருக்கிறதுலே அதிகமான பைண்டிங் எனர்ஜி யாருக்கு இருக்குது கண்டுபிடிங்க பார்க்கலாம். தெரியுதா உங்களுக்கு ஸ்க்ரீனில்? கேன் யூ ஏபிள் டு ஃபைண்ட் ஹூ இஸ் ஹேவிங் த மேக்ஸிமம் பைண்டிங் எனர்ஜி? மோர் த பைண்டிங் எனர்ஜி, மோர் இஸ் த ஸ்டெபிலிட்டி, கரெக்டா? ஸோ எஃப்இன்றது யார்? அயன். ஸோ அயன் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியஸ். அதுக்கு தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியஸ். அதில் உள்ள நியூக்ளியான்ஸை நீங்கள் பிரேக் பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட், அயனோட நியூக்ளியஸை பிரேக் பண்ணுறதுக்கு. புரியுதா? இருக்கிறதுலே லீஸ்ட் வந்து ஹைட்ரஜன், டியூட்டீரியம், அதுக்கு தான். ஓகே, மேக்ஸிமம் யாருக்குன்னா உங்களுக்கு என்னது? இட் இஸ் ஃபார் அயன். சரிப்பா, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதை வச்சு நீங்கள் ஸ்டெபிலிட்டியே சொல்ல முடியும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த கிராஃப் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கிராஃபு. ஓகே, ஆஃப்டர் ஸோ மச் ஹார்ட் ஒர்க் தே ஹவ் காட் திஸ் கிராஃப். ஒரு எலமெண்ட்டுக்கும் பைண்டிங் எனர்ஜியை கண்டுபிடிச்சி, தட் இஸ் எனர்ஜி எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி இந்த இதை எழுதியிருக்கான், Δmc². ஸோ நோட் பண்ணுங்கள். ஓகே, இது எக்ஸ் ஆக்சிஸில் மாஸ் நம்பர் இஸ் தேர். சரி, இப்போ நான் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து இந்த கிராஃபில் இருந்து பயங்கர டேட்டாஸ் எடுத்திருக்கேன், முக்கியமான டேட்டாஸ். இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் என்னது நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அண்ட் யூ ஜஸ்ட் டேக் இட் அஸ் அ ஃபேக்ட். ரொம்ப அனலைஸ் பண்ண வேண்டாம், பட் ஜஸ்ட் டேக் இட் அஸ் அ ஃபேக்ட். சரி, த கர்வ் ஹேஸ் ஆல்மோஸ்ட் அ ஃப்ளாட் மேக்ஸிமம் ரஃப்லி ஃப்ரம் 50 to 80. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 50லேருந்து 80 வரைக்கும். 50ன்றது எந்த இடம்? இதென்ன 50? 50லேருந்து 80 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்மோஸ்ட் இந்த அயன்லேருந்து அந்த மாலிபினியம் போகும்போது ஒரு ஃப்ளாட்டர் வேல்யூ வருது, கரெக்டாக? பெரிய இன்க்ரீஸும் இல்லை, டிக்ரீஸும் இல்லை, இட் இஸ் ஆல்மோஸ்ட் சேம். ஸோ அதுதான் சொல்லியிருக்கான். அதாவது இந்த கிராஃபில் உள்ள அப்சர்வேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸை வந்து இதில் பாயிண்ட்ஸாக படிக்க போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ த கர்வ் ஹேஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் மேக்ஸிமம் ரஃப்லி ஃப்ரம் A50 to 80. Corresponding to average binding energy per nucleon is 8.5 mega electron volt. Binding energy 8.5 mega electron voltனா என்ன அர்த்தம்? ஒரு நியூக்ளியான் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். ஒரு நியூக்ளியானை நீங்கள் நியூக்ளியஸ்லேருந்து எடுக்கணும்னா யூ நீட் டு சப்ளை எனர்ஜி ஆஃப் 8.5 mega electron volt. So the nuclei having the mass number between 50 and 80 are most stable. நோட் பண்ணுங்கள், 50 to 80 it is the most stable. அதுலேயும் அயன் தான் என்னது இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்டேபிள், 8.8 mega electron volt, and it is having the maximum stability around the entire periodic table. சரி, ஃபார் நியூக்ளியஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் பாருங்கள், 80க்கு மேலே, இது 80க்கு மேலே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபார் நியூக்ளியை ஹேவிங் மாஸ் நம்பர் மோர் தென் 80, the average binding energy per nucleon decreases slowly and drops to 7.6 mega electron volt for uranium. ஸோ யுரேனியம்ன்றது என்னது? 238. பாருங்கள், ஏவோட வேல்யூ 238, அப்போது பைண்டிங் எனர்ஜி நல்லா கம்மியாகிடுது. ஸோ 50 to 80 ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டர், அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வருது, கரெக்டாக? ஸோ அதை ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருக்கான். அடுத்து என்ன சொல்கிறான்றதை பாருங்கள். The lower value of binding energy per nucleon fails to overcome the
இப்போ யாருக்கு பைண்டிங் எனர்ஜி கம்மி? இந்த ரீஜனில் இருக்க இதுக்கு கம்மி கம்பேரிட்டிவ்லி. இப்போ இந்த அயனை கம்பேர் பண்ணும்போது அயன்லேருந்து யுரேனியம், இது வந்து யுரேனியம், திஸ் இஸ் அயன். அயன்லேருந்து யுரேனியம் வரும்போது இந்த பைண்டிங் எனர்ஜி வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது. பட் மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதுக்கு மறந்துடாதீங்க. மாஸ் நம்பர் வந்து Z 56லேருந்து என்ன ஆயிருக்கு 238. நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குப்பா. 56ன்றது என்னது? மாஸ் நம்பர், த நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ். 238னா என்னது? மோர் நியூக்ளியான்ஸ், ரைட்? ஸோ என்ன சொல்கிறான்னா, உங்களோட மாஸ் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, கரெக்டாக? இந்த மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கனால என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ளே நிறைய நியூக்ளியான்ஸ் சேர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்கிறான்னு பாருங்கள். த லோயர் வேல்யூ ஆஃப் பைண்டிங் எனர்ஜி அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஆஃப்டர் 80, ஓகே, 80க்கு மேலே நீங்கள் போகும்போது ஏப்பா ஸோ இந்த பாயிண்டோட கண்டினியூஷன் தான் இது. ஓகே, போன பாயிண்டோட கண்டினியூஷன் தான் இது. யுரேனியம் அதாவது அயன்லேருந்து மோர் தென் 80 வர வர உங்களுக்கு பைண்டிங் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றதை நோட் பண்ணுறோம். அதுவும் கரெக்டாக ஆஃப்டர் 80 the lower value of binding energy per nucleon fails to overcome the repulsion among the new protons in the nuclei having large number of protons. அதாவது 80க்கு மேலே நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது என்ன ஆகுது? மோர் நியூக்ளியான்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது ப்ரோட்டான் உள்ள நியூட்ரான் விட்டுருங்க, நியூட்ரான் இஸ் நியூட்ரல். பட் ப்ரோட்டான்றது என்னது? இட் இஸ் மோர் அண்ட் மோர் ரிப்பல்சிவ். ப்ரோட்டானும் பாசிட்டிவ், நிறைய ப்ரோட்டான்ஸ் இருந்தால் பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும்ல. ஸோ மோர் நம்பர் ஆஃப் நியூக்ளியன்ஸ் ஒரு டைமில் ஆகும்போது என்ன ஆகிடுதுன்னா, நியூக்ளியஸே அன்ஸ்டேபிள் ஆகிடுது. என்ன தான் பைண்டிங் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக இல்லைனாலும் இட்ஸ் நாட் அதை அந்த நியூக்ளியான்ஸை ஹோல்ட் பண்ணுற வைக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ லோயர் த வேல்யூ ஆஃப் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் fails to overcome the repulsion among the protons, that is the nuclei of heavier atoms beyond bismuth 83 203 ன்னு போட்டிருக்கு பாருங்க. ஆஃப்டர் 83 அதாவது மாஸ் நம்பர் வந்து 209 ஆர் ரேடியோ ஆக்டிவ். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நோட் பண்ணணும். என்னென்னா, நியூக்ளியை ஆஃப் ஹெவியர் ஆட்டம்ஸ் பியாண்ட் bismuth 209 it is unstable. புரியுதா பாயிண்ட்? nuclei of heavier atoms beyond bismuth are radioactive. புரியுதா? எஸ். சரி, for nuclei having mass number below 20, below 20னா எந்த இடம் வரும்? below 20 means here இந்த ரீஜியனில் இருக்கு இல்லையா? இது 32க்கு இந்த சைட்னா இதுதான் 20னா இதானே? என்ன சொல்கிறான் பாருங்கள். For nuclei having mass number below 20 it decreases sharply. For example, for a heavy hydrogen. ஹெவி ஹைட்ரோஜனா ஒன்றும் இல்லைப்பா, டியூட்டீரியம்ப்பா. டியூட்டீரியம். For example, heavy deuterium is only 1.1 mega electron volt. This shows that the nuclei having mass number below 20 are comparatively less stable. நல்லா கவனிங்க. 80க்கு மேலே ஆஃப்டர் 80 என்ன சொன்னா? nuclei of heavier atoms beyond bismuth. ஓகே, 209க்கு அப்புறம் it is getting what? It is getting radioactive. radioactiveனா ஒன்றும் கிடையாது, காமா ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும். radioactive means காமா ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணணும்னு அர்த்தம். அதளவு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, ரேடியோஆக்டிவ்னா என்னது? இட் ஸ்டார்ட்ஸ் எமிட்டிங் காமா ரேஸ். காமா ரேஸ் ஹியூமன்ஸ்க்கு நல்லதா? கிடையாது. தே ஆர் ஹை எனர்ஜி ஃபோட்டான்ஸ், நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ பிஸ்மித் 209க்கு அப்புறம் அது என்ன ஆகுது? இட் ஸ்டார்ட்ஸ் எமிட்டிங் காமா ரேஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ 209னா எந்த இடம்? 209 மீன்ஸ் சம்வேர் இயர். 209 மீன்ஸ் இட் கம்ஸ் சம்வேர் இயர். இங்கேருந்து என்னது?
அப்படியே நீங்கள் யுரேனியம் போக போக எல்லாமே என்னவாக இருக்கான், அந்த நியூக்ளியஸ் எல்லாமே அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் என்ன பண்ணும், will emit gamma radiations. அதை மறந்துடாதீங்க. அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸாக இருந்துச்சுன்னா இட் எமிட்ஸ் காமா ரேடியேஷன்ஸ். அது அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிப்பா. ஸோ ஃபார் நியூக்ளியை ஹேவிங் மாஸ் நம்பர் பிலோ 20 இட் டிக்ரீசஸ் ஷார்ப்லி. கரெக்டாக இல்லையா? பிலோ 20க்கு அப்புறம் சடனாக ஒரு டிப்பு வருது இல்லை, 20க்கு அப்புறம் சடனாக இறங்குது பாருங்கள், அதுதான் சொல்கிறான். அதில் டியூட்டீரியம் விச் இஸ் அ ஹெவி ஹைட்ரோஜன் is only 1.1 mega electron volt. This shows that the nuclei having below 20 are less stable. பட் ஆனால் ரேடியோ ஆக்டிவ் கிடையாது. நல்லா கவனிங்க, பிலோ 20 வந்து ரேடியோ ஆக்டிவ் கிடையாது, நான் கிளியராக எழுதிட்டேன். பட் பிஸ்மித்துக்கு மேலே 83, 209 இந்த பிஸ்மித்து தவிர பிஸ்மித்துக்கு மேலே எவ்ரி திங் இஸ் ரேடியோ ஆக்டிவ். ஆனால் 20 கீழே பைண்டிங் எனர்ஜி கம்மியாக இருக்குது. ஓகே, ஆனால் உங்களுக்கு வந்து ரேடியோ ஆக்டிவ் கிடையாது. சரி, இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், பிலோ 50 the curve does not fall continuously. 50க்கு அப்புறம் சடனாக 50க்கு அப்புறம் நம்மளுக்கு சடனாக விழுதா? below 50 the curve is not suddenly falling. Okay, but it has a subsidiary peaks at oxygen 16, carbon 12 and helium 4க்கு peaks வருது பாருங்கள். இந்த இடத்துல கிராஃப்ஸ் வந்து என்ன ஆகுது, it is taking a peaks. oxygen 16, carbon 12 and helium 4 இதெல்லாம் என்ன ஆகுது, it is having a spikes. continuous smooth fall நம்மளுக்கு விழல, it is having a spikes. So below 50 curve வந்து கண்டினியூஸாக விழல. அது ஏன் அப்படின்னு சொல்கிறான்னா, this shows that the even nuclei, that is இது ஒரு அப்சர்வேஷனை சொல்கிறான். oxygen 816 and carbon 612 helium 24 இது எல்லாமே என்னது, ஈவன் பேரில் இருக்குது பாருங்கள். அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் ஈவனாக இருக்கா, 8 16 6 12 24, அதுவும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் இருக்குது, மறந்துடாதீங்க. 8 2s are 16, 6 2s are 12, 2 2s are 4. Then the immediate neighbors, பக்கத்தில் இருக்கிறதோட இது ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்ப்பா, பிலோ 20 இந்த ரீஜனில் இருக்கிறதுலாம் என்னது, லெஸ் ஸ்டேபிள். இந்த இடத்துல இருக்கிறதும் லெஸ் ஸ்டேபிள். இந்த சைடில் இருக்கிறது ரேடியோ ஆக்டிவாக இருந்துச்சா, இதை நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம். கரெக்டாக சொல்லணும்னா less stable and radioactive. less stable and radioactive. இது வந்து என்னது, less stable ஆனால் radioactive கிடையாது, not radioactive. less stable தான் இந்த ரீஜனில் இருக்கிறது, radioactive. புரியுதா? எஸ். So that is the point here. இப்போ கவனிங்க, ஸோ அயன் இஸ் ஹேவிங் த மேக்ஸிமம் வேல்யூ. கரெக்டாக? இப்போ இதுதான் ரஃபாக போட்டிருக்கேன்ப்பா இந்த கர்வ். இட்ஸ் அன் அப்ராக்சிமேட் கிராஃப், இட்ஸ் நாட் த எக்ஸாக்ட் ஒன். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக இப்படி ஒரு கர்வ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த ரீஜனில் உள்ள கர்வ் என்னாச்சு, ஸோ இந்த ரீஜனில் இருக்க கர்வ் வந்து லெஸ் ஸ்டேபிள். அதே மாதிரி இந்த கீழே உள்ளதும் லெஸ் ஸ்டேபிள். ஸோ பை நேச்சர் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை நேச்சர்னா தேர் இஸ் சம் 2 ப்ராசஸ் ஆர் தேர். நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் சொல்லுவான். ஓகே, தேர் ஆர் 2 ப்ராசஸ், நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகே, இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். நம்மளுக்கு கீழே இருக்கிறது பாருங்கள், ஃபியூஷனை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது ஃபியூஷன்றது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 லைட்டர் நியூக்ளியை யூ டேக். இது ஒரு லைட்டர் நியூக்ளியை, இது ஒரு லைட்டர் நியூக்ளியை. 2 லைட்டர் நியூக்ளியர் வில் கம்பைன். ஓகே, நடுவில் ப்ளஸ் போடுறேன் பாருங்கள். மேலே உள்ள சின்ன நியூக்ளியையும் கீழே இருக்க லைட்டர் நியூக்ளியை வில் ஜாயின் டு ஃபார்ம் அ வாட், will join to form a bigger nuclei. ஓகே, ஏன் பிக்கர் நியூக்ளியை ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பைண்டிங் எனர்ஜி அதிகமாகும். பைண்டிங் எனர்ஜி அதிகமாகும்னா என்ன அர்த்தம், ரிலீசஸ் மோர் எனர்ஜி. அதாவது
கீழே இருக்கக்கூடிய இந்த பைண்டிங் எனர்ஜி கிராஃபில் இருந்தே சொல்கிறேன் கவனிங்க. இது ஒரு லைட்டர் நியூக்ளியை, இது ஒரு லைட்டர் நியூக்ளியை, ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய நியூக்ளியை ஃபார்ம் ஆகுது. அந்த பெரிய நியூக்ளியை வந்து இட் இஸ் கோயிங் டு பி கன்வெர்டட் இன்டு நியூ எலமெண்ட். அந்த நியூ எலமெண்ட்டோட பைண்டிங் எனர்ஜி என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். ரெண்டு லைட்டர் நியூக்ளியை சேர்ந்து ஒரு பெரிய நியூக்ளியை ஃபார்ம் ஆகுது. அந்த பெரிய நியூக்ளியோட பைண்டிங் எனர்ஜி என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். தென் திஸ் லைட்டர் நியூக்ளியை. ஸோ எப்போவுமே எந்த ஒரு விஷயமே என்ன பண்ண ட்ரை பண்ணும்? இட் ட்ரைஸ் டு கோ டு த மோர் ஸ்டேபிளர் ஸ்டேட். ஸோ லைட்டர் நியூக்ளியஸ் எல்லாமே அன்ஸ்டேபிள் கம்பேரிட்டிவ்லி. ஸோ ரெண்டும் சேர்ந்து, ரெண்டு லைட்டர் நியூக்ளியஸ் சேர்ந்து இட் பிகம்ஸ் அ வெரி பிக்கர் நியூக்ளியை. பைண்டிங் எனர்ஜி சச் தட் இட் வில் பி கிரேட்டர். ஓகே, ஸோ lighter nuclei are combined to form heavier nuclei. புரியுதா பாயிண்ட்? எஸ். அதே மாதிரி இது வந்து ஃபியூஷன், இது வந்து ஃபிஷன், ஐ எம் சாரி, இது வந்து ஃபியூஷன். இது வந்து என்னன்னா ஃபியூஷன். இப்போ லெட்ஸ் see what is fission. ஃபிஷனில் வந்து அப்படியே ரிவர்ஸ். இப்போ கவனிங்க, ஃபிஷன் வந்து எப்போ நடக்கும்னா இந்த ரீஜனில் நடக்கும். தட் இஸ் ஒரு ஹெவியர் நியூக்ளியஸ், ஒரு பெரிய ஹெவியர் நியூக்ளியஸ் ஓகே will be converted into what? Will be converted into two lighter nucleus. ஓகே, ரெண்டு லைட்டர் நியூக்ளியஸாக பிரிஞ்சிரும். புரியுதா? நடுவில் ஒரு ப்ளஸ். ஓகே, ஸோ ஒரு பெரிய இது வந்து சின்ன லைட்டர் நியூக்ளியஸாக பிரியுது. ஸோ heavier nucleus will be converted into lighter nuclei. புரியுதா? இது வந்து நியூக்ளியர் ஃபிஷன், இது வந்து ஃபியூஷன். இப்போ கவனிங்க, ஃபிஷன் வந்து இந்த ரீஜனில் நடக்கும். ஓகே, ஃபிஷன் வந்து ஒரு யூ டேக் அன் யுரேனியம் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். யுரேனியம் வந்து பிரிஞ்சு ரெண்டு லைட்டர் நியூக்ளியாக மாறும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ரைட்டா? ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூஷனுக்கு ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். ஃபியூஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறான் பாருங்கள். வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் ரெண்டு டியூட்டீரியம் ஓகே 1H2 plus 1H2 it is getting combined to form what? 2He3 plus ON1. okay, so ரெண்டு டியூட்டீரியம் is a lighter one. ரெண்டு லைட்டர் நியூக்ளியை சேர்ந்து ஒரு பெரிய ஹீலியமோட ஐசோடோப் இட் இஸ் ஃபார்மிங் 2He3 ப்ளஸ் இது வந்து என்னது? நம்மளோட நியூட்ரான் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் இன் ஃபியூஷன். ஓகே, நம்ம இன்டெப்த் டீட்டெயிலாக போகல, பட் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் இது. ஓகே, ரைட்ப்பா. ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், லாஸ்ட்டு we are going to complete today's discussion. ஸோ இப்போ நான் வந்து என்ன சொன்னேன், பைண்டிங் எனர்ஜி கர்வ் வச்சு இப்போ நம்ம நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டியை படித்தோம். மோர் த பைண்டிங் எனர்ஜி மோர் த ஸ்டெபிலிட்டி. நம்ம என்ன கவனித்தோம் அது எண்ட் ஆஃப் த டே? ரொம்ப அதிக நியூக்ளியான்ஸ், தட் இஸ் மோர் ஹெவியர் நியூக்ளியை, தட் இஸ் இந்த ரீஜனில் லெஸ் ஸ்டெபிலிட்டி இருக்குது, இந்த இடத்துல லெஸ் ஸ்டெபிலிட்டி, இந்த இடத்துல இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டேபிள். அயனுக்கு தான் இருக்கிறதுலே அதிக ஸ்டேபிள். அதுலேயும் பிஸ்மித் 209 தான் இருக்கிறதுலே லீஸ்ட் ஹெவி நியூக்ளியஸில் இட் இஸ் த லீஸ்ட் ரேடியாக்டிவ், வீக்லி ரேடியாக்டிவ் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். பிஸ்மித் இஸ் த வீக்லி ரேடியாக்டிவ். ஓகே, அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஹைலி ரேடியாக்டிவ். பிஸ்மித் தான் இருக்கிறதுலே லெஸ் ரேடியாக்டிவ் கம்பேர் டு இட். ஓகே, ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம் நம்ம. ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து நான் என்ன சொன்னேன்,
நியூட்ரான் வெர்சஸ் ஜெட் கிராஃப்னு சொன்னல, நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி கர்வ் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிப்பா, இப்போ இது கவனிங்க, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஜெட் வேல்யூ, இது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இப்போ ஒரு நியூக்ளியான்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, யூ டேக் அ நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குது நம்மளுக்கு? நியூக்ளியான்ஸ் ஆர் தேர். நியூக்ளியஸுக்குள்ளே நியூக்ளியான்ஸ் ஆர் தேர், கரெக்டாக? இப்போ நியூக்ளியான்ஸோட ப்ரோட்டானோட கவுண்ட் என்னது? ஜெட்டு. அதே மாதிரி நியூட்ரான்ஸோட கவுண்ட் என்னது? என். கரெக்டாக? ப்ரோட்டான் நியூட்ரானோடது கவுண்ட் இஸ் சேர். இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கிராஃப். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் அ எக்ஸ்பெரிமெண்டலி கிடைச்ச கிராஃப். இது நம்மளா போடுற கிராஃப் கிடையாது. இது இந்த கிராஃபில் ரெண்டு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒய் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், நியூக்ளியான்ஸ் கிடையாது, நியூட்ரான்ஸ், தட் இஸ் ஏ மைனஸ் ஜெட் ஈக்குவல் டு என் இருக்கு இல்லையா, அதோட கிராஃபு. இது வந்து என்னது? ஜெட்டோட கிராஃப். இப்போ இந்த கிராஃபில் ஒரு சாலிட் லைன் போட்டிருக்காங்கன்னா, இது என்னென்னா n is equal to z லைன். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் ஈக்குவலாக இருந்திருந்தால் ஒரு லைன் வந்திருக்கும்ல. இந்த கருப்பு கலரில் ஒரு லைன் போட்டிருக்கான் பாருங்கள், இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி நம்மளுக்கு. சரி, இந்த கிராஃபை நம்ம படிச்சுக்க போகிறோம். இதுலேருந்து நம்ம ஸ்டெபிலிட்டியே கற்றுக்க போகிறோம். என்னென்னன்றது ஒன் பை ஒன் போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரெஃபரன்ஸ் லைன். இந்த ரெஃபரன்ஸ் லைன் வந்து n is equal to z அப்படின்ற கணக்கில் போட்டிருக்கோம். 45 டிகிரி இட் மேக்ஸ். ஓகே, சரி, இந்த லைனை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே நிறைய டாட்ஸ் இருக்கா, அதனால் என்னென்னு உங்களுக்கு தெரியணும். டாட்ஸ் இந்த கிராஃப், இந்த கிராஃபில் நிறைய டாட்ஸ் இருக்குது, கரெக்டாக? இந்த கிராஃபில் நிறைய டாட்ஸ் தெரியுதா? இந்த டாட்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, நான் வந்து ஒரு நியூக்ளியஸை எடுத்துக்கிறேன். இப்போ என்கிட்ட நிறைய நியூக்ளியஸ் இருக்குது. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நம்மளோட பீரியாடிக் டேபிளை எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய நிறைய நியூக்ளியஸ் எடுத்துக்கோங்க. எல்லா இதுக்கும் என்ன இருக்கும்? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். எல்லா நியூக்ளியஸ்க்குமே என்ன இருக்கும்? நம்பர் ஆஃப் நியூக்ளியன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், விச் இஸ் ஜெட் வேல்யூ. ஜெட்டும் என்னும் ஒரு நியூக்ளியஸ்க்கு இருக்கும். இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்டலாக எனக்கு கிடைச்ச எல்லா நியூக்ளியஸையும் நான் எடுத்துக்கிறேன். அது எல்லாத்துமே எதெல்லாம் ஸ்டேபிள் நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு 10,000 நியூக்ளியஸ் இருக்குன்னு வைங்க, அதில் யாரெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கான்னு நான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய நியூக்ளியஸோட என்னோட வேல்யூ ஜெட்டோட வேல்யூ நோட் பண்ணிக்கிறேன். இப்போ நிறைய என்கிட்ட நியூக்ளியஸ் இருக்குப்பா, அதில் எதெல்லாம் ஸ்டேபிள் நான் கண்டுபிடிச்சிட்டு பாருங்கள், இந்த டாட்டாக இருக்கிறது எல்லாமே ஒரு நியூக்ளியஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. சரி, இப்போ நான் இந்த இடத்த எடுத்துக்கிட்டேன்னா, இஃப் ஐ டேக் திஸ் டாட், இதுக்குன்னு என்ன இருக்கும்? ஒரு n வேல்யூ வில் பி தேர். இதுக்குன்னு என்ன இருக்கும்? ஒரு z வேல்யூ வில் பி தேர். புரியுதா? ஸோ இட்ஸ் அ வேல்யூ ஆஃப் ஸ்டெபிலிட்டி. இந்த ஒரு டாட்டுமே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் அ ஸ்டேபிள் நியூக்ளியை. இந்த சாலிட் லைன் வந்து ரெஃபரன்ஸ் லைன். அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டாட்டர்ஸ் எல்லாமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? எல்லா ஸ்டேபிள் நியூக்ளியஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. புரியுதா? டாட்ஸ் அதாவது நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், ஈச் டாட் ரெப்ரசன்ட் அ ஸ்டேபிள் நியூக்ளியை. அன்ஸ்டேபிள் கிடையாது. இதில் டாட்டில் இருக்கிறது எல்லாமே ஸ்டேபிள். கரெக்டாக இல்லையா? ஓகே, ஸோ இதுலேருந்து நீங்கள் இந்த கிராஃப்லேருந்து உங்களால் என்ன புரிஞ்சிக்க முடியுது? n is equal to zன்றது ரெஃபரன்ஸ் லைன். n is equal to zக்கு மேலே அந்த டாட்டட் லைன்ஸ் இருக்கா, n is equal to zக்கு கீழே இருக்கா? இந்த ரீஜனில் டாட்டட் லைன்ஸ் இருக்கா, இந்த இடத்துல மேலே இருக்காப்பா? அப்சர்வ் பண்ணுங்க. இந்த n is equal to z லைனுக்கு மேலே டாட்ஸ் இருக்கா, கீழே டாட்ஸ் இருக்கா? நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிங்கன்னா யூ கேன் ப்ரூவ் திஸ். இந்த n is equal to zக்கு மேலே என்ன இருக்கும்னா, n by z ரேஷியோ என்னவாக இருக்கும்? greater than 1. இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே வந்து n by z ரேஷியோ greater than 1. அந்த n by z லைன் இருக்குல்ல, ரெஃபரன்ஸ் லைன், அது கீழே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
n by z வேல்யூ என்னவா இருக்கும்? less than 1. கரெக்டாக இல்லையா? y ஆக்சிஸில் என்ன இருக்குது? n. x ஆக்சிஸில் என்ன இருக்குது? z. நான் என்ன சொல்கிறேன்னா n by z வேல்யூ கிரேட்டர் தென் 1 யாருக்கு இருக்கும்? அந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே. கீழே என்ன இருக்கும்? n by z less than 1, மேலே கிரேட்டர் தென் 1. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஸ்டேபிளாக இருக்க நியூக்ளியஸ், இந்த ஒரு டாட்டுமே ஸ்டேபிளான நியூக்ளியஸ் தான். எந்த நியூக்ளியஸ்லாம் வந்து என்னோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் ஜெட்டாக இருக்கும் போது தானே ஸ்டேபிளாக இருக்குது. ஸ்டேபிள் நியூக்ளியஸ்லாம் இந்த பக்கம் தானேப்பா இருக்குது. இப்போ பாருங்கள், when I say n by z is greater than 1, n by z greater than 1 என்ன அர்த்தம்? z அந்த சைடு கொண்டு போங்க. I can say z ஓட என்னோட வேல்யூ இஸ் greater than z. கரெக்டாக இல்லையா? ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்றதை பாருங்கள். The stability of the nucleus is determined by the value of the binding energy per nucleon. ஆல்ரெடி இதை நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக? higher the binding energy of the nucleon, more stable is the nucleus. இந்த பாருங்கள், அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். The stability of the nucleus is also determined by the neutron to proton ratio. n by p value is also deciding. Neutron by proton ratio. நியூட்ரான் பை ப்ரோட்டான் ரேஷியோ வச்சு உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இந்த ஃபிகர் சாலிட் லைன் ஷோஸ் அ நியூக்ளியை வித் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். சாலிட் லைன்ன்றது நான் சொன்னேன் இல்லையா, ரெஃபரன்ஸ் லைன். சாலிட் லைன்ன்றது இங்கே அந்த ரெஃபரன்ஸ் லைனு. இதுலேருந்து என்ன அப்சர்வ் பண்ணுறான் அப்படின்னு பாருங்கள். ஒன்லி லைட்டர் நியூக்ளியை ஆர் ஆன் திஸ் லைன். லைட்டர் நியூக்ளியனா இந்த இடம், திஸ் இஸ் லைட்டர் நியூக்ளியை. These are heavier nuclei. இந்த லைட்டர் நியூக்ளியெல்லாம் n is equal to z க்ளோஸராக போகுதா? இதெல்லாமே லைட்டர் நியூக்ளியப்பா, கம்மி n வேல்யூ z வேல்யூ. கரெக்டாக? இது எல்லாமே க்ளோசர் டு த லைன் போகுது பாருங்கள். பட் n கிரேட்டர், என்னோட வேல்யூ தட் இஸ் பெரிய நியூக்ளியை எல்லாத்துக்குமே n இட் இஸ் அவே ஃப்ரம் n is equal to z லைன். க்ளோஸராக போகுது இது n is equal to z லைனுக்கு. இங்கே தள்ளி போயிருக்கு பாருங்கள், இங்கே வந்து அது மேலேயே போகுது. அதுதான் சொல்கிறான். Only lighter nuclei are on the line. They are stable if they contain approximately same number of protons and neutrons. இதிலேருந்து அவன் ஒரு கன்க்ளூஷன் வரான். லைட்டர் நியூக்ளியெல்லாம் எப்போ ஸ்டேபிளாக இருக்குது? when n is equal to z. கரெக்டு தானே? இது எல்லாமே லைட்டர் நியூக்ளியை, they are closer to what? n is equal to z line. அதுலேருந்து என்ன சொல்ல வரான்? லைட்டர் நியூக்ளியை ஸ்டேபிளாக இருக்கணும்னா n is equal to z need to be satisfied. அதே heavier nucleus are stable only when the n ஓட values is greater than p. number of neutrons ஓட வேல்யூ என்னவா இருக்கணும்? இங்கே வந்து லைட்டர் நியூக்ளியஸ் ஸ்டேபிளாக இருக்கணும்னா n is approximately equal to z. இங்கே வந்து நியூக்ளியஸ் ஹெவி நியூக்ளியஸ் ஸ்டேபிளாக இருக்கணும், என்னோட வேல்யூ need to be greater than z. கரெக்டாக இல்லையா? இதுதானே இந்த கிராஃப்லேருந்து தெரியுது. இது எல்லாமே ஸ்டேபிள் நியூக்ளியஸ், ரைட்டா? சரிப்பா. So the long narrow region shown in the figure which contains a clusters of short lines represent a stable nuclei is referred as the valley of stability. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு டேஷாக ஒரு லைன் போட்டிருக்கான்ல, இது எல்லாத்தையும் என்னென்னு கூப்பிட்றான்? வேலி ஆஃப் ஸ்டெபிலிட்டி. டாட்டட் லைன்ஸ், அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல. இது பார்க்க அழகாக லைன்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வேலி ஆஃப் ஸ்டெபிலிட்டின்னு பேர் வைக்கலாம். ஈச் டாட் ரெப்ரசன்ட்ஸ் வாட்? ஈச் டாட் ரெப்ரசன்ட்ஸ் வாட்? It represents a stable nuclei. கரெக்ட். சரி, இப்போ அடுத்து பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன், பிஸ்மித் தான் இருக்கிறதுலே ஹெவியஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியஸ். ஏன்னா அதுதான் லெஸ் ரேடியோ ஆக்டிவ்னு சொன்னோன்னா நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டு. இருக்கிறதுலே பிஸ்மித் தான் என்னது ஹெவியஸ்ட்லேயே ஸ்டேபிளானது. அதுக்கு மேலே பிஸ்மித்துக்கு மேலே இருக்கிறது எல்லாமே என்னது ரேடியோ ஆக்டிவ். ஸோ குறைஞ்சபட்சம் பிஸ்மித் தான் என்னது லெஸ் ரேடியோ ஆக்டிவ் அண்ட் இஸ் ஸ்டேபிள். சரிப்பா, கவனிங்க. லாஸ்ட்டு என்னென்னா மூணாவது விதமாக ஸ்டெபிலிட்டியை சொல்ல முடியும்னு சொன்னால், எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி மூலிமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேபிள் நியூக்ளியை கண்டைன்ஸ் வாட்? ஈவன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நியூட்ரான்ஸ் ஆர் போத். அதாவது there is something called as magic numbers. Okay, there is something kind of magic numbers. என்ன அப்படின்னா, நீங்கள் ஆட்டம்ஸ் படிச்சிருக்கீங்க, அதில் என்ன சொல்லியிருக்காங்க? we know that electrons in an atoms are grouped in shells and subshells. Atoms with 2
10, 18, 36, 56, 86 electrons are all of their shells are completely filled. Full complete ஆகல அதோட ஷெல்ஸ்லாம். ஒரு ஆட்டமில் 2 number of electrons, 10 number of electrons, 18 number of electrons இதெல்லாம் எப்பவுமே ஜென்ரலாக ஸ்டேபிள் சொல்லுவோம். கரெக்டாக இல்லையா? பிகாஸ் த என்டையர் ஷெல்ஸ் has been complete. அதே மாதிரி நியூக்ளியஸில் பொறுத்த வரைக்கும் அது ஆட்டமோட எலக்ட்ரான்ஸை வச்சு சொல்கிறது. இது we are talking about the nucleus. நியூக்ளியஸில் என்ன சொல்கிறான்? a similar situation exists. இங்கேயும் ஒரு similar situation இருக்குது. இங்கே என்னென்னா nuclei having 2, 8, 20, 28, 50, 82, 126 எய்தர் புரோட்டான் இல்லை நியூட்ரான் எது இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒன்று புரோட்டான் இந்த நம்பரில் இருக்கணும், இல்லை இந்த நியூட்ரான் இந்த நம்பரில் இருக்கணும். இருந்தால் அந்த நியூக்ளியெல்லாம் வந்து என்னவாக இருக்கான்? கம்பேரிட்டிவ்லி ஸ்டேபிள் தென் த அதர் நெய்பரிங் வேல்யூஸ். புரியுதா? இப்போ 2, 8, 20 இதெல்லாம் வந்து ஒரு மேஜிக் நம்பர். இந்த நம்பரில் எய்தர் புரோட்டான் எய்தர் ரெண்டுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்று புரோட்டான் இருந்தாலும் ஓகே, நியூட்ரான் இருந்தாலும் ஓகே, எது இருந்தாலும் இந்த நம்பரில் இருந்தால் அந்த நியூக்ளியை என்னவாக இருக்கான்? ஸ்டேபிள். ரெண்டுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, யாராவது ஒருத்தர் இருந்தாலும் போதும். அதுதான் சொல்கிறான். தீஸ் நம்பர்ஸ் ஆர் கால்ட் அஸ் மேஜிக் நம்பர்ஸ் சிமிலர் டு எலக்ட்ரான்ஸ். ஓகே, சரிப்பா. லாஸ்ட்டாக நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? இன்றைக்கி ஃபுல்லாக பைண்டிங் எனர்ஜி, மாஸ் எனர்ஜி, ஈக்குவலன்ஸ், ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் நியூக்ளியஸுக்கு வந்தோம். பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கர்வு, அப்புறம் நியூக்ளியஸ் ஸ்டெபிலிட்டி கர்வில் N/P ரேஷியோ ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ரைட்டா? N/P ரேஷியோ. அப்புறம் லாஸ்ட்டாக மேஜிக் நம்பர்ஸ் பார்த்தோம். தட் இஸ் நியூக்ளியஸ் ஸ்டெபிலிட்டி கர்வ், அதுக்கப்புறம் மேஜிக் நம்பர்ஸ். ஸோ பைண்டிங் எனர்ஜி பர் கர்வில் நம்ம என்ன படித்தோம்? ஹையர் த வேல்யூ ஆஃப் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன், மோர் இஸ் த ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லி படித்தோம். கரெக்டாக? இப்போ அதுக்கப்புறம் நம்ம நியூக்ளியஸ் ஸ்டெபிலிட்டியில் என்ன படித்தோம்? அந்த வேல்யூ, அந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு லைட் அண்ட் நியூக்ளியாக இருந்தால் n is equal to approximately equal to z இருந்தால் ஸ்டேபிள். அந்த வேல்யூ ஆஃப் ஸ்டெபிலிட்டி அந்த ரெஃபரன்ஸ் லைனில் தள்ளி இருந்தது ஹெவியர் நியூக்ளியஸ், அதெல்லாம் எப்போ ஸ்டேபிளாக இருந்துச்சு? n greater than z இருக்கும். தட் இஸ் n by z வேல்யூ greater than 1. ஓகே, above conditions are for stable nucleus. மேஜிக் நம்பர்ஸ்ன்றது என்ன பார்த்தோம்? இந்த நம்பர்ஸ் எல்லாமே மேஜிக் நம்பர்ஸ். either proton or neutron having this value will have a stable nuclei அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இப்போ ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கா டவுட்ஸ் இருந்தால் போஸ்ட் இந்த கமெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்ப. until then, bye from Nagarajan. All the best. Bye.